இப்ப நம்ம சிக்ஸ்த்ல இருந்து அப்படியே ஃபுல்லா இருந்துச்சு. குட் மார்னிங் சுஜிதா மேம், குட் மார்னிங் டு ஆல். ஓகே, இப்ப நம்ம சிக்ஸ்த்ல இருந்து அப்படியே ஃபுல்லா ரிவிஷன் கொடுத்து அதுல இருந்து ஒன் பை ஒன்னா கேள்வி கேட்போம். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தேன். ஓகேங்களா? தமிழ் தேன் அப்படின்னாலே எங்கள் தமிழ், இன்பத்தமிழ் அப்படின்ற ஹெட்டிங்ல தான் வரும். சரிங்களா? எங்கள் தமிழ், இன்பத்தமிழ், இந்த மாதிரி ஹெட்டிங்ல தான் வரும். அந்த வகையில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பத்தமிழ். சரிங்களா? இன்பத்தமிழ்னாலே பாரதிதாசன் தான். எங்கள் தமிழ் அப்ப நாமக்கல் கவிஞர், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்பத்தமிழ் பாரதிதாசன். ஓகேவா? பாரதிதாசனை பத்தி சொன்னா ஃபர்ஸ்ட் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து என்னன்னா கடக சுப்புரத்தினம். இவன் யார் மேல கொண்ட பற்றுனால தன்னோட பேரை பாரதிதாசன் மாத்திட்டானா, பாரதியார் மேல் கொண்ட பற்றுனால தன்னோட பேரை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்ல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழுக்கும் அமுதன்று பேர். இதுல ஒரு 4 இது பொறுத்துக்க மாதிரி கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? விளைவுக்கு நீர் என்ன, விளைவுக்கு என்னது, வாழ்வுக்கு என்னது, இளமைக்கு என்னது அப்படின்ற மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அது ஒரு பின்னாடி வினாவாவே இருக்கு. சரிங்களா? இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழுக்கு அமுது. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழுக்கு நிலமா இருந்தா அது சமூகத்துல வளர்ச்சிக்கு ஒரு நீரா இருக்கு. தமிழுக்கு மனமா இருந்தா வாழ்க்கைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஊரா இருக்கு. அடுத்து இளமைக்கு காரணமா இருக்கக்கூடிய பால் போன்று இருந்துச்சுன்னா அது புலவருக்கு. சரிங்களா? புலவருக்கு கூர்மையான வேல் போன்று இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய உயிருக்கு எல்லையாகிய வான் போன்று இருந்த தமிழ் வந்து எப்படி இருக்குன்னா சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யக்கூடிய தேன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோர்வை நீக்கி ஒளிரக்கூடிய அசதிக்கு சுழற்கந்து தேன் இருக்கு இல்லையா, சோர்வை நீக்கி ஒளிரக்கூடிய தேனாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இது முக்கியமான வரிகள். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளைவுக்கு நீர், ஓகேங்களா, இளமைக்கு பால், புலவருக்கு வேல், அறிவுக்கு தோளாக இருக்கு, கவிதைக்கு வாளாக இருக்கு. அவ்வளவுதான். இதுல பாரதிதாசனை பத்தி முக்கியமான குறிப்புகள் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆயிரும். அதாவது இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவரு பாரதியார் மீது கொண்ட பற்றுனாலதான் தன்னோட பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. அடுத்து இவர் எதுக்கெல்லாம் முக்கியமா வந்து தன்னோட கருத்துக்களை பரப்புனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கைம்பெண் மறுமணம், பெண் கல்வி, பொது உடைமை, பகுத்தறிவு, இது எல்லாத்துக்குமே இவர் தன்னுடைய கருத்துக்களை பரப்புனாரு. ஓகேங்களா? தன்னுடைய கருத்துக்களை பரப்புனாரு. இவருக்கு வந்து புரட்சி கவி அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது மட்டும் இல்லாம பாவேந்தர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. புரட்சி கவினாலும் பாரதிதாசன் தான், பாவேந்தர்னாலும் பாரதிதாசன் தான். ஓகேங்களா? புரட்சி கவி என்றால் பாரதிதாசன், பாவேந்தர் என்றாலும் பாரதிதாசன் தான். இவர் எழுதிய நூல்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. சரிங்களா? என்ன நூல்கள்னா அழகின் சிறப்பு, தமிழச்சியின் கத்தி, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், சேர தாண்டவம், பிசிராந்தையார் நாடகம். இந்த பிசிராந்தையார் நாடகம் சரிங்களா, இந்த பிசிராந்தையார் நாடகம் பாத்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூலா இருக்கு. இது ஒரு நாடக நூல், சாகித்ய அகாதமி விருது பெற்றது. ஓகேங்களா? அடுத்து குறிஞ்சி திட்டு, தமிழ் இயக்கம், இசை அமுது, காதலா கடமையா, மணிமேகலை வெண்பா, இது எல்லாமே பாரதிதாசனுடைய நூல்கள் தான். சரிங்களா? இதுல இவர் எழுதிய குறுங்காப்பியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு. எதிர்பாராத முத்தம், பாண்டியன் பரிசு. பாரதிதாசன் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசனை ரசூல் கம்சேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவருக்கு வந்து ரசூல் கம்சேவ் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு ரஷ்ய நாட்டு கவிஞர். சரிங்களா? ஏன்னா அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் ரசூல் கம்சேவ். சரிங்களா? பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தவர். தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். ஓகேங்களா? பின்னாடி வந்த வானமாளிகளுக்கு இவர் தான் முதல் எழுத்தும் தலையெழுத்துமாக இருக்கிறாரு. சரிங்களா? இவர் நினைவா தமிழகத்துல ஆண்டுதோறும், சரிங்களா, ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்காக விருது வழங்கப்படுது. அது என்ன விருது அப்படின்னா பாவேந்தர் விருது. இவருடைய பேரால ஒரு பல்கலைக்கழகமே இருக்கு. அது எங்கன்னா திருச்சிராப்பள்ளியில இருக்கு. இவர் நடத்திய இதழ்கள்
பொன்னி குயில். இவர் நடத்திய இதழ்கள் பொன்னி குயில். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவர் நடத்திய இதழ்கள் பொன்னி குயில். அடுத்து பாரதியார் வந்து இவர் ரொம்ப பெருமையா சொன்னாரு. சுப்புரத்தினம் ஓர் கவி. சுப்புரத்தினம் வந்து ஓர் கவின்னு பாரதியார் ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாரு இவரை பத்தி. ஓகேங்களா? ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும்னா சமூகம் அமைய வேண்டும். ஓகேங்களா? அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து கடத்துவதற்கு டேஸ் இருக்கும், அசதியாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிலவு பிளஸ் என்று நிலவென்று, தமிழ் பிளஸ் எங்கள் தமிழங்கள், அமுதென்று அமுது கூட்டல் என்று. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த பொறுத்துக எப்படி வரும்னா விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதுதான் இந்த பொறுத்துக. இப்படிதான் கேட்பாங்க. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய விருது பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? எந்த நூல் எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னா எந்த நூல்? வெரி குட். பிஸ்ராந்தியார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழ் கும்மி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பத்தி சொல்ல 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? இதுல என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இல்ல கோதையரை கும்மி கொட்டுங்கடி. இப்படி வந்துச்சுனாலே கும்மி அப்படின்னு வந்துச்சுனாலே ஆசையான பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சரிங்களா? சரிங்களா? இதுல முக்கியமானது ஊழி பல 100 கண்டதுவாம். இதுல ஊழி அப்படின்னாலே நீண்டதொரு காலப்பகுதி. ஆழி பெருக்கிருக்கும். ஆழி என்றால் கடல். சரிங்களா? ஆழி என்றால் கடல். இந்த பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா? உள்ள பூட்டு என்பது உள்ளத்தோட அறியாமையில இருக்குது. உள்ள பூட்டு என்பது உள்ளத்தோட அறியாமையில இருக்குது. ஓகேங்களா? பெருந்தா பத்தி சொன்னா அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். ஓகேங்களா? இவர் வந்து பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாரு. இவருக்கு பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயரை தந்தவர் யாருன்னா தேவனைய பாவலர் தான் கொடுத்துட்டாரு. சரிங்களா? தேவனைய பாவலர் தான் பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயர் கொடுத்தாரு. இவர் எழுதிய நூல்கள் உங்களுடைய பாட புத்தகத்துல கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இருக்கு. இது போக மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், ஐயை, என்சோ என்பது, இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் தான். சரிங்களா? இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தினாரு? தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழினம். சரிங்களா? இவருக்கு முக்கியமான கருத்துன்னு பாத்தீங்கன்னா தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாரு? தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்பாங்க. அது பாவலர் பெருஞ்சித்திரனார். இந்த கனிச்சாறு தொகுதியில இந்த பாட்டு இடம்பெற்றிருக்கு. இந்த கனிச்சாறு தொகுதி வந்து எத்தனை பகுதியா இருக்குல்ல? 8 பகுதியா இருக்கு. சரிங்களா? கனிச்சாறு எத்தனை பகுதினா 8 பகுதி. என்ன கேட்பாங்கன்னா ஆஹ் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க கேள்வி. துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க கேள்வி. எப்படின்னா அடுத்து தவறானவற்றை தேர்ந்தெடு, பாவிய கொத்து, தென்மொழி, தமிழ் செட்டு, தமிழ் இளம்னு கொடுப்பாங்க. ஏன்னா பாவிய கொத்து என்பது அவருடைய நூல், தென்மொழி, தமிழ் சிற்று, தமிழிலம் வந்து இதழ்கள். அப்ப இதுல தவறானதுன்னு பாத்தீங்கன்னா பாவிய கொத்து. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இதுல வான் தோன்றி வழி தோன்றி இந்த மாதிரி தோன்றி தோன்றின்னு வந்துட்டாலே அது வாணிதாசன் தான். இந்த மாதிரி கொடுத்துருக்க பாக்ஸ் முக்கியமானது ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய வினாக்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி அப்படின்னாலே வாணிதாசன் தான். ஓகேங்களா? அடுத்து நம்ம தாய்மொழியை மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி. மேதினி என்ற சொல்லின் பொருள் உலகம். ஓகேங்களா? செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ், பொய்யகற்றும் பொய் பிளஸ் அகற்றும், பாட்டு பிளஸ் இருக்கும் பாட்டிருக்கும், 8 குடல் திசை 8 திசை. ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வளர்த்தமிழ். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தமிழ்ல கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கு. ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா பாரதியார் வந்து அழகா சொல்லியிருப்பாங்க, தமிழ் இலக்கியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையானது, ஓசை இனிமை, பொருள் இனிமை, சொல்லினிமை கொண்டது அப்படின்னு சொன்னாரு. அதைத்தான் பாரதியார் அழகா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னது பாரதியார் தான். அது மட்டும் அல்லாம என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாயின்னு சொன்னவரும் பாரதியார் தான். அடுத்து இது எல்லாத்துக்கும் மூத்த மொழின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு எப்படி சொன்னாங்கன்னா சாலை ஒன்று தோன்றிய பின்னாடிதான் சாலை விதிகள் தோன்றி இருக்கும்.
அதே மாதிரி இலக்கியங்கள் தோன்றிய பின்னால்தான் இலக்கணங்கள் தோன்றி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்ல நம்ம கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் சொன்னீங்கன்னா அது தொல்காப்பியம் தான். சரிங்களா? அடுத்து தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்களாகத்தான் இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகத்தான் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே ஷார்ட்கட்ல சொல்லியிருப்பேன். வலஞ்சொலி எழுத்து முட்டை போட்டு ஆரம்பிக்கிற எழுத்து தான் வலஞ்சொலி எழுத்து. கோடு போட்டு ஆரம்பிக்கிறது இடஞ்சொலி எழுத்து. அப்ப இப்ப அம்மா, ஆடு, இலை இது எல்லாமே எப்படி ஆரம்பிக்குது? முட்டை போட்டு ஆரம்பிக்குதா? அது எல்லாமே வலஞ்சொலி எழுத்துக்கள். அடுத்து தமிழ் என்ற சொல், தமிழ்நாடு என்ற சொல், தமிழ் என்ற சொல் முதல்ல எந்த இலக்கியத்துல இருந்துச்சு? தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்துல இருந்துச்சுன்னு சொன்னாங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழ்நாடு என்ற சொல் சிலப்பதிகாரத்துல வஞ்சி காலத்துல இருந்துச்சு. இமிழ்கடல் வேலையை தமிழ்நாடு ஆக்கிய இதுனை கருதினை ஆயின். அடுத்து தமிழன் கண்டா என்ற சொல் அப்பர் தேவாரத்துல இருக்கு. தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரம். தமிழ் என்ற சொல் தொல்காப்பியம். கண்டிப்பா இது அதிகமா கேட்பாங்க. சரிங்களா? அதிகமா இந்த வினாக்கள் இல்லாம இருந்ததே கிடையாது. கண்டிப்பா இது மூணு கேட்பாங்க. அடுத்து பிரித்தி எழுதுகளை வந்து பாகற்காய் எப்படி பிரிக்கணும்னா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். ஓகேங்களா? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். அடுத்து இதுல முக்கியமான வரிகள்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல உள்ளது ஃபுல்லா வந்து எப்படி கேட்பாங்கன்னா சங்க இலக்கியங்கள் என்று எதை சொல்லுவோம்? எட்டுத்தொகை பத்துப்பாட்டு. அறநூல்கள் என்று எதை சொல்லுவோம்? திருக்குறள், நாலடியார். காப்பியங்களாக கருதப்படுவது எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா? அடுத்து இலக்கண நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ்ல மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம். சரிங்களா? இலக்கண நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல். அடுத்து ஒரு பூவை 7 வகையை பிரிக்கிறாங்க. சரிங்களா? உதிர்ற தோன்றதுல இருந்து உதிர்ற வரையும் 7 வகையா பிரிக்கிறாங்க. அந்த 7 வகைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மண். இதுதான். இதுக்கு அடுத்து ஓரெழுத்து ஒருமொழியில கேட்கிறாங்க. மா என்ற ஓரெழுத்து ஒருமொழிக்கு எத்தனை சொற்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத ஒரு ஸ்டோரி மாதிரியே சொன்னேன். அதாவது ஒரு வீட்டுல பெரிய வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ அழகா இருப்பா. அவ பேரு திருமகள். அறிவா இருப்பா, அளவா இருப்பா. அவ அழைக்கிறா. யார அழைக்கிறானா மரம், விலங்கு, வயல் கொண்டுதான் அழைக்கிறா. அவ அழைச்சோடையே அவங்க வந்து துகள் துகளாகி வர்றாங்க. ஏன்னா அவ ரொம்ப அழகா இருக்கா இல்லையா? அவளை பாக்குறதுக்காகவே மேன்மையோட வர்றாங்க அப்படின்னு சரிங்களா? மா அப்படின்னு ஓரெழுத்து ஒருமொழிக்கு பெரிய, திருமகள், அழகா இருப்பா, அறிவா இருப்பா, அளவா இருப்பா. அவ யாரெல்லாம் அழைக்கிறான்னா மரம், விலங்கு, வயல், வண்டி இவ எல்லாத்தையும் அழைக்கிறான். ஓகேங்களா? அடுத்து வளர்மொழி. இந்த வளர்மொழின்ற டாபிக்ல என்னன்னா இயல் தமிழ் வந்து நமக்கு வந்து எண்ணத்தை வெளிப்படுத்துது. இசைத்தமிழ் வந்து நம்மளோட உள்ளத்தை மகிழ செய்யுது. நாடக தமிழ்னா இப்ப நாடகம் இருக்கு. ஒரு நாடக கதை மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த நாடகத்தோட தலைப்புக்கு ஏத்த மாதிரி அப்படி மாறிடுவாங்க. சரிங்களா? அதுல என்னென்ன பண்ண சொல்லிருக்காங்களோ அழுகையா அழு, சிரிக்கிறியா சிரி அப்படின்ற மாதிரி அந்த உணர்வில் கலந்து வாழ்க்கையில் வரதான் நாடக தமிழ். இயல் தமிழ் என்பது எண்ணத்தை வெளிப்படுத்துது. இசைத்தமிழ் என்பது உள்ளத்தை மகிழ்விக்குது, பாட்டு பாடுறது. நாடகத்தம் என்பது உணர்வில் கலந்து வாழ்க்கையில நினைவுகளை சுட்டி காட்டுது. அடுத்து தாவர இலைப்பெயர்கள் எல்லாமே இதுல இருக்கும். இதுல வித்தியாசமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாவர இலைப்பெயர்கள்ல கரும்பு, நாணல், தோகை, கமுகு, பாக்கு மரம் இருக்கு இல்லையா? அதோட தாவர இலைப்பெயர் வந்து கூந்தல் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து பொதுவா இந்த செய்யுள், புதுக்கவிதை, துளிப்பா இதெல்லாம் வந்து கவிதை வடிவம்னு சொல்லுவாங்க. புதினம், கட்டுரை, சிறுகதை இதை வந்து உரைநடை வடிவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த அறிவியல் தமிழ் வந்து கணினி தமிழ் அப்படின்ற ரொம்ப வளர்ந்துகிட்டே வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து மொழிய சரிங்களா கணினியில பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த அடிப்படையில இருக்கணும்னா எண்களோட அடிப்படையில இருக்கணும். சரிங்களா? எண்களின் அடிப்படையில இருக்கணும். இதுல இந்த தொல்காப்பியம், நன்னூல் இந்த 2 நூல்களுமே நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. தொல்காப்பியம், நன்னூல் ரெண்டுமே இருக்கு நம்ம படிக்கிறதுக்காக எழுதப்பட்டது. இதுல அந்த தமிழ் எண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட புத்தகத்துல கா, ஊ, ஞா இப்படிதான் கொடுத்திருப்பாங்க. 1, 2 கொடுத்துக்க மாட்டாங்க. கா, ஊ, ஞான்னு தான் கொடுத்திருப்பாங்க. 9ஆம் வகுப்புல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கும். அதுக்குதான் ஷார்ட்கட்டு கடலை, உருணை, இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். கடலைனா 1, இங்க உருண்டைனா 2. சரிங்களா? இதுல அதிகமான வினாக்கள் எதுல கேட்பாங்கன்னா 8 என்ற எண்ணின் தமிழ் எண்ணுரு எதுன்னு கேட்பாங்க. 8 என்ற எண்ணின் தமிழ் எண்ணுரு எதுன்னு கேட்பாங்க. அது ஆ. ஓகேங்களா? அடுத்து இது முக்கியமானது.
இது என்னன்னா இந்த சொற்கள் இடம்பெற நூல் எதுன்னு கேட்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்துன்னா வேளாண்மை. வேளாண்மை செய்யறவங்க வந்து களி சாப்பிடுவாங்க. களி சாப்பிட்டுதான் வேளாண்மை வந்து நல்லா செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. உழவர் அப்படின்னாலே நல்லவங்க, நற்றிணை. இந்த பாம்பு, முதலை, மீன், செய் இது எல்லாமே எடுத்துறாங்கன்னா ஏப்பா இப்படி இருக்க, ஏதாவது ஒரு குறுந்தொகையாக செய்ப்பா. சரியா? பாம்பு, முதலை, மீன் இது எல்லாமே எதுல இருக்குன்னா குறுந்தொகையில இருக்கும். வெள்ளம் அப்படின்னா 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்போம். சரிங்களா? வெள்ளம் வந்தா 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி கொடுப்போம். அதான் வந்து என்னன்னா 10 முதலைன்றது குறுந்தொகை. கோடை காலம் வந்தாலே நம்ம 400 ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா? அதே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு கோடை காலத்துக்கு மருந்து வாங்கி சாப்பிடுவோம். சரிங்களா? அக 400. கோடைன்னா அக 400, மருந்துனால அக 400. உலகம் அப்படின்னாலே உலகத்துல கிளவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த கிளவி வந்து முருகனை தான் வழிபடுவாங்க. அதான் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்று பிழை. சரிங்களா? அடுத்து மருந்து சொல்லிட்டேன். ஊர் அப்படின்னாலே தொல்காப்பியம், அகத்திணைகள். அன்பு, இவன் என் அன்பை களவான்ட்டான். சரிங்களா? என் அன்பை களவான்ட்டான். அன்பு என்ற அதிகாரம் தொல்காப்பிய திருக்குறள்ல இருக்குது. களவான்ட்டான், களவியல். ஓகேங்களா? அடுத்து உயிர் என்ற சொல். கிளவியோட உயிர் இருக்கா இல்லையான்னு பாருங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ உயிர் என்ற சொல் எதுல இருக்கு? கிளவியாக்கத்துல இருக்கு. ஓகேங்களா? தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி, நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மகிழ்ச்சி. கற்பியல். சரிங்களா? தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். அடுத்து மீன் வந்து குறுந்தொகை. ஓகேங்களா? புகழ் வந்தாலே இப்ப அண்ணன் 2 பேர் இருக்காங்க, அவங்க ஒருத்தர் புகழ்ந்தா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ள வேற்றுமை வந்துடும். தொல்காப்பியம், வேற்றுமையியல். அரசு என்பது அரசு எக்ஸாமுக்கு திருக்குறள் வந்து ஒரு வினாவது கேட்காம இருக்க மாட்டாங்க. அதான் திருக்குறள். செய் குறுந்தொகை. செல்போன்லதான் புறம் பேசுறாங்க. தொல்காப்பியம், புறத்திணையியல். ஓகேவா? அடுத்து பார்னாலே உலகம். இந்த உலகம் ரொம்ப பெருசா இருக்கு. பெரும் பானாற்று படை. ஒளி, தொல்காப்பியம், கிளவியாக்கம். அடுத்து முடினாலே முடிவுதான் வினை செய்யறாங்க, செய்வினை. வினையியல், தொல்காப்பியம். ஓகேங்களா? சோ இயல் 1 கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இயல் 2. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நீண்ட நீண்ட காலம் அப்படின்னாலே அறிவுமதிதான். எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 திக்கும் புகழ வேணும், எடுத்துக்காட்டு ஆக வேணும், ஒரு நடுவுல 2 வரியை கொடுத்துட்டு கேட்பாங்க. சரிங்களா? அது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னாலே அது அறிவுமதிதான். ஓகேங்களா? அடுத்து தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம், இடம் கூட்டல் புறம், சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கழனி பிளஸ் தமிழ், கழனி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். பாரதியோட மேற்கோள் நிறைய இருக்கு. மா என்னும் சொல்லின் பொருள் பெரிய திருமகள், விலங்கு. விலங்கு இருக்கா? நாம் சிந்திக்கவும் சிந்தத்தை வெளிப்படுத்த உதவுவது மொழி. தமிழர் கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமே அது ஏதோ இருக்குன்னா அடிப்படை எண்கள் எடுத்து வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து முக்கியமானது இந்த இயல் 1ல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், கனவு பழித்தது. இதுல ஒரு 4 வகையான பாடல் வரிகள் இருக்கு. 4 வகையான பாடல் வரிகள் இருக்கு. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி, அது எதுல இருக்குன்னா கார் 40ல இருக்கு. சரிங்களா? தொல்காப்பியர் வந்து உலக உயிர்களை ஓரறிவுல இருந்து 6 வரை வகைப்படுத்திருக்காரு. நிலம், தீ, நீர், வழி, விசுமோடு 5 வந்தாலே அது வந்து தொல்காப்பியம் தான். சரிங்களா? சரியா? அடுத்து இந்த பாத்துக்கோங்க. நிலம், தீ, நீர், விசுமோடு 5 தொல்காப்பியம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரவ பொருளை எந்த அளவு அழுத்தினாலும் அதை அளவை சுருக்க முடியாதுன்னு சொன்னவர் ஔவையார். அவருடைய பாடல்ல இருக்கு. ஆட அமைக்கு முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாதி 4 நாளி. இப்பாடல் வர்க்க இடம்பெற்ற பாடல் வர்க்க ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இல்ல இந்த பாடல்கள் யாருடைய கூற்றுன்னு கேட்பாங்க. சரிங்களா? கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எள்ளி கார் 40. நெடு வெள்ளூசி நெடுவசி 14. வெள்ள ஊசி 10 ரூபா. 10. சரிங்களா? கோட்சிரா எருந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். கோட்சுரா, சுறாமீன் வந்து நல்லா இருக்கும், நற்றினை. ஓகேங்களா? அடுத்து தொலைவிற்க பொருளோட உருவத்தை பக்கத்துல வந்து பார்க்க முடியும்னு சொன்னவர அறிவியல் என்ன. இதோட கருத்தை கபிலர் வந்து திருவள்ளுவமாயில சொல்லியிருக்கிறாரு. என்ன பாடல்னா திரையளவு போதா சிறுப்புள் நீர் கண்ட. ஓகேங்களா? பனையளவு கண அப்படின்ற பாடல் வரிகள் மூலமா சொல்லிப்பாரு. கபிலோட நண்பர் யாரு? இலைக்கானார். 10ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம் இல்லையா? ஓகே. தமிழ்ல பயின்ற அறிவியலர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம், மேதகு குடியரசுத் தலைவர். இஸ்ரோவோட தலைவர் டாக்டர் கை சிவன். இஸ்ரோவோட அறிவியல் மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேங்களா? இதுல எழுத்துகள் வகையும் தொகையும் நம்ம எழுத்து இலக்கணம் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. இந்த இலக்கணத்தை வந்து 5 வகையா பிரிப்பாங்க. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு பிரிப்பாங்க. என்னன்னா
ஒளி வடிவமாக எழுப்புறது வரிவடிவம் எழுத்துறப்பதா எழுத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஆஹ் குரல் எழுத்துக்கள் வந்து குறுகி ஒலிக்கும். இதோட மாற்று அளவு 1. நெடில் எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் நீண்டு ஒலிக்கும். என்னை மாற்று அளவு 2. சரிங்களா? மாத்திரை அப்படின்னாலே என்ன சொல்றாங்க, ஒரு தடவை அப்படியே அது ஒரு மாதிரி கை சொடக்குவோம் பாத்தீங்களா, அதுக்கோ இல்ல ஒரு கண் இமைக்கோ உள்ள ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க. இதுல மெய்யெழுத்து 18 எழுத்து இருக்குல்ல, இக்கு முதல் இன்னு வரை உள்ள எழுத்துக்கள், அந்த மெய்யெழுத்துக்கள் வந்து 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? மெய்யெழுத்துக்களை 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்து இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. மெல்லின எழுத்து இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையின எழுத்து இ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. சரிங்களா? இதுல என்னன்னா, இந்த வல்லின எழுத்து எதுல பிறக்குதா, வலிமையா உள்ளது மார்புல பிறக்குது. மெல்லின எழுத்து மூக்குல பிறக்குது. இடையின எழுத்து கழுத்துல பிறக்குது. ஆயுத எழுத்து என்பது தலையில் பிறக்கக்கூடிய எழுத்து. சரிங்களா? மெய்யெழுத்துகளை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. உள்ளிவற்ற எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்து. ஓகேங்களா? புரியுதுங்களா? உயிர்மெய் அப்படின்னா என்னன்னா, இந்த சார்பெழுத்துக்களை உயிர்மெய் ஆயுதம் வரும் இல்லையா, முதல் எழுத்து. அதுல உயிர்மெய் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. இந்த 216 எழுத்துக்கள் சேர்றதுதான் உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆயுத எழுத்து வந்து எதுல பிறகுனா தலையில பிறக்குது. ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை. இதே ஆயுத எழுத்து தனியா வந்துச்சுன்னா அரை மாத்திரை, ஆயுத குறுக்கமா வந்தால் அது என்னது, கால் மாத்திரை. ஓகேங்களா? இத வந்து விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே டேஸ் சிறப்பு, பழமொழியின் சிறப்பு. ஓகேங்களா? பழமொழியின் சிறப்பு. அடுத்து இதுல உள்ள ஒரு தமிழ் இது தமிழாக்கம் செய்யறதுல கலைச்சொற்கள், அது எல்லாமே இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, குரல் தேடல் வாய்ஸ் வச்சு, புலனம் வாட்ஸ்அப். நம்ம அதிகமா வாட்ஸ்அப் தான் சொல்றோம், யாரும் புலனம் சொல்ல மாட்டாங்க. புலனம்னா வாட்ஸ்அப், முகநூல்னா பேஸ்புக். ஓகேங்களா? இது வந்து பொறுத்துகளை கூட கேட்பாங்க. பொறுத்துகளை கூட அதிகமா கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கும்போது இயல் 2. இயல் 2 எப்படின்னா, காணி இளங்கோவடிகள். சரிங்களா? இளங்கோவடிகள் சிறப்பா இதுல கொடுத்திருப்பாங்க. ஏன்னா திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு இயற்கையை வர்ணிச்சிருப்பாங்க. சரிங்களா? சோழமனை பத்தி, சோழமன் வந்து அத்திப்பூ மாலை அணிந்தவன். சோழமன் எந்த மாலை அணிந்தவன்னா, அத்திப்பூ மாலை அணிந்தவன். இந்த 3 மன்னர்களை என்னென்ன பூன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழ மன்னன் அத்திப்பூ, சேர மன்னன் பனம்பூ, பாண்டிய மன்னன் வேப்பம்பூ. ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழோட முதல் காப்பிய நூல் என்று சொல்லுவது இந்த சிலப்பதிகாரம் தான். இதோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. அதனாலதான் சிலப்பதிகாரத்தை மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. திங்களை போட்டதும் திங்களை போட்டதும் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கொங்கு அழகார் சென்னி இந்த மாதிரி ஆரம்பிச்சனாலே அது என்ன வரிகள்னா சிலப்பதிகாரத்தோட வரிகள் தான். உங்களுக்கு இந்த பாடல் வரிகள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்பாங்க. திங்கள் ஞாயிறு மலை. சரிங்களா? திங்கள் என்பது எதை குறிக்கிறது, நிலாவை குறிக்குது. ஞாயிறு என்பது கதிரவனை குறிக்குது. அடுத்து மலை என்பது வான்மலை, மலையை குறிக்கும். ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, இந்த சோழமன் வந்து எந்த மாலை அணிந்தவன், திப்பு மாலை அணிந்தவன். ஓகேங்களா? இதுல முக்கியமான சொற்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொற்கோட்டு என்பது பொன்மயமான சிகரம். பொற்கோட்டு என்பது பொன்மயமான சிகரம். திகிரி அப்படின்னால ஆணை சக்கரம். அதான் ஞாயிறு போட்டதும் ஞாயிறு போட்டதும் காவிரி ஆனன் திகிரி இருக்கு இல்லையா, திகிரி என்பது ஆணை சக்கரம். மேரு என்பது இமயமலை. பேர் என்பது இமயமலை. ஓகேவா? இந்த தேன் நிறைந்த அத்திமலை மாலை அணிந்தவன் சோழ மன்னன், பனம்பூ அணிந்தவன் சேர மன்னன், வேப்பம்பூ அணிந்தவன் பாண்டிய மன்னன். ஓகேங்களா? இந்த சிலப்பதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான குறிப்புகள்னு பாத்தீங்கன்னா, இத வந்து தமிழோட முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல முக்கியமான வரிகள் நிறைய இருக்கு. ஜஸ்ட் ஓரலா சொல்றேன். ஓகேங்களா? ஐம்பெருங்காப்பியங்களையே முதல்ல இருக்கக்கூடியது இந்த சிலப்பதிகாரம் தான்.
இதுல வந்து சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கு. என்னென்னா முத்தமிழ் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம், புரட்சி காப்பியம், உரையிடப்பட்ட பாட்டுரை செய்யுள், முதற் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம் என்பது எல்லாமே என்னது சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள். இது கிட்டத்தட்ட 3 காண்டங்கள் 30 காதைகளை உடையது. 3 காண்டங்கள் 30 காதைகளை உடையது. அதுல புகார் காண்டம் என்பது 10 காதை, மதுரை காண்டம் என்பது 13 காதை, வஞ்சி காண்டம் என்பது 7 காதைகள். ஓகேங்களா? அதான் மொத்தம் 3 காண்டங்கள் 30 காதைகள். இந்த ஆசிரியர் சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகளுடைய காலம் வந்து 2ஆம் நூற்றாண்டு. இவர் சேர மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். ஓகேங்களா? சேர மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். கழுத்தில் சுழத்தார் கதிரின் மற்றொரு பெயர் ஞாயிறு, பெண்குடை வெண்மை கூட்டல் குடை, பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு, பொங்கு பிளஸ் அலர் பொங்கலர், அவன் பிளஸ் அலை போல் அவன் அலை போல். ஓகேவா? அடுத்து காணிலம் வேண்டும். காணிலம் அப்படின்னாலே என்னன்னா பாரதியார் தான். இவர் என்னெல்லாம் கேட்டுப்பாருன்னா 10 பண்ண தென்னைமரம் வேணும், பக்கத்துல வந்து முத்துச்சுர போல நிலா ஒளி இருக்கணும், அது மட்டும் இல்லாம பத்திர புயலோசை வந்து என்னோட காதல வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா? இதுல வந்து என்னன்னா முக்கியமானது புதிய ஆத்திச்சூடினா பாரதியார். சரிங்களா? ஆத்திச்சூடி என்பது ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய ஆத்திச்சூடி பாரதியார், ஆத்திச்சூடினா ஔவையார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சுமுத்து. பாரதியார் பொறுத்தவரைக்கும் முக்கியமானது சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இவருடைய 3 பேரும் படைப்புகள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, இல்பாட்டு, பாஞ்சாலி சபதம். இவர் குழந்தைகளுக்காக பாடியது கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. அதனாலதான் புதிய ஆத்திச்சூடி யாருன்னு சரிங்களா? புதிய ஆத்திச்சூடி என்பது பாரதியார். புதிய ஆத்திச்சூடி என்பது பாரதியார். பாரதியார் வந்து சீட்டு கவிதை, வசன கவிதை பாடுவதில் வல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. பாரதியார் பொறுத்த வரைக்கும் சீட்டு கவிதை, வசன கவிதை பாடுறதுல வல்லவர். இவரு கேலி சித்திரம், கருத்து படம் இத வந்து முதல்ல உருவாக்குனவரு. இவரு உணர்ச்சி பொங்குற அளவுக்கு கவிதை படைக்கிறதுக்கு வந்து யாப்பு கட்டுறது வந்து தடையா இருந்திருக்கு. அதனாலதான் இவர் என்ன பண்றாரு, இந்த புது கவிதையை எளிதாக கையாண்டாருன்னு சொன்னாங்க. எளிதாக கையாண்டாருன்னு சொன்னாங்க. இவருடைய வசன கவிதைகள் எல்லாமே எப்படின்னா மேலைநாட்டு கவிஞர்கள் யாரு வால்ட் விட்மன் அண்ட் கலில் கிப்ரான் இவங்களோட ஒப்பிட்டப்படுதான். இவங்களுடைய வசன காவியங்கள் எல்லாமே கலில் கிப்ரான் மற்றும் வால்ட் விட்மனோட ஒப்பிட்டப்படுது. இவர் எதுல ஆசிரியர் இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, விஜயா, சக்கரவர்த்தி இந்த இதழ்கள்ல ஆசிரியர் இருந்தாரு. துணை ஆசிரியரா எந்த இதழ்ல இருந்தாருன்னா சுதேசமித்திர இதழ்ல துணை ஆசிரியரா இருந்தாரு. இவருடைய சிறப்பு பெயர்கள்னு பாத்தீங்கன்னா தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி. புரட்சி கவி என்பது பாரதிதாசன், தேசிய கவி பாரதியார், விடுதலை கவி பாரதியார், மகாகவி பாரதியார். ஓகேங்களா? மகாகவி பாரதியார். இவர் என்னென்ன புனைப்பெயர்கள்ல எழுதியிருக்காரு பாரதியார் வந்து என்னென்ன புனைப்பெயர்கள்ல எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா காளிதாசன், சக்திதாசன், செல்லிதாசன். ஏன்னா செல்லி ஆங்கில கவிஞன் செல்லு மீது பற்றுக்கொண்ட காரணத்தினால இவர் வந்து செல்லிதாசன் தன்னைத்தானே சொல்லிக்கிறாராம். சரிங்களா? செல்லிதாசன், நித்திய தீரர், தேசாபிமானி, சாவித்ரி, முண்டாசு கவி இது எல்லாமே இவருடைய புனைப்பெயர்கள். சரிங்களா? இவரு புதுவையில இருக்கும்போது நடத்திய இதழ்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியோதயம், கர்மயோகி. புதுவையில இருக்கும்போது எழுதிய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியோதயம், கர்மயோகி. இவருடைய பாடல்களை வந்து நாட்டுடைமையாக்குனவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமசுவாமி செட்டியார். சரிங்களா? பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் பா ராமசாமி. சில இதை வந்து பா ரான்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பாரதியாருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் பா ராமசாமி. பாரதியார படைப்புகளை பதிப்பா வெளியிட்டவர் யாரு? கிருஷ்ணசாமி ஐயர். பாரதியாரோட படைப்புகளை படைப்பா வெளியிட்டவர் யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இவன் எதுல ஆசிரியர் இருந்தாரு? இந்தியா, விஜயா, சக்கரவர்த்தி. துணை ஆசிரியர் சுதேசமித்திரன். இவருக்கு உண்டான சிறப்பு பேர் என்னது? தேசிய கவி, விடுதலை கவி, மகாகவி. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி, சித்தம் என்பது உள்ளம். ஓகேங்களா? மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் நன்மை பிளஸ் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து பாருங்க முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்கணும், தூய நிலத்துல மாடங்கள் இருக்கணும். சரிங்களா? சித்த மகிழ்ந்திர தென்றல் காற்று வரணும், உள்ள மகிழ்ந்திர. அடுத்து சிறகின் ஓசை, பறவை மனிதர். சரிங்களா? இந்தியாவின் பறவை மனிதன் பாத்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி தான். இதுல என்ன முக்கியமான வரிகள் பாத்தீங்கன்னா
பறவைகள் வந்து இடமிட்டு இடம்பெயர்வது வந்து வலசை போகுதுன்னு சொல்லுவாங்க. எதனால இந்த பறவைகள் வந்து வலசை போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலவு, புவியீர்ப்பு புலம், விண்மீன் இதை அடிப்படையா வச்சுதான் பறவை இடம்பெயருது. பொதுவா மேற்கு வந்து கிழக்கு நோக்கியும் வடக்கு வந்து மேற்கு தெற்கு நோக்கியும் தான் பறவைகள் வலசை போகுதுன்னு சொன்னாங்க. இந்த பறவைகள் பாத்தீங்கன்னா தனக்குள்ளே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து வருது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பறவைகள் இங்கிட்ட அங்கிட்டு போகுதுன்னு சொன்னாங்க. இத இதுல வந்து முக்கியமானதுன்னா பறவைகள் இடம்பெயர்தலே டேஸ் என்பார் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதன் யாரு? டாக்டர் சலீம் அலி. அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நிகழ்ச்சிக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. சரிங்களா? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி த பாலாஸ்பெரோ அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு எழுதியிருப்பாரு. இது ஒரு முக்கியமா சொல்றது என்னன்னா சிட்டுக்குருவியை பத்தி சொல்லியிருப்பாங்க. சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி வாழக்கூடிய பறவை. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 முதல் 6 3 ல இருந்து 6 முட்டைன்னு சொல்லுவாங்க. அது கூடு கட்டுற காலத்துல சத்தம் விட்டுக்கிட்டே இருக்குமா? கூடு கட்டுற காலத்துல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுல ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவின்னு இருக்கும். ஆண் குருவியோட தொண்டை பகுதி வந்து கருப்பா இருக்கும். பெண் கறி வந்து பழுப்பு நிறத்துல இருக்கும். என்ன சொல்லுவாங்க? பொண்ணு பார்க்க போனேன், பொண்ணு மாநிலமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பழுப்பு நிறமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து சிறகடிக்காமல் கடலையை தாண்டி பறக்கும் பறவை வந்து கப்பல் பறவை. இதை என்ன சொல்றாங்கன்னா 400 கிலோமீட்டர் வரையும் பறக்கும். இந்த கப்பல் பறவைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கப்பல் கூளைக்கடா. கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. இதை எப்படி கேட்பாங்கன்னா கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படும் பறவை எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுதுன்னா எது? இந்த கப்பல் பறவை தான். சரிங்களா? கப்பல் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுவது கப்பல் பறவை தான். இது எத்தனை கிலோமீட்டர் வரையும் பறக்கும் பார்த்தா 400 கிலோமீட்டர் வரையும் பறக்கும். 400 கிலோமீட்டர் வரையும் பறக்கும்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்டிக் காலா பறவையில வந்து 3 பறவை பாக்குறோம். ஒண்ணு சிட்டுக்குருவி, அடுத்து வந்து கப்பல் பறவை பாக்குறோம். அடுத்து ஆர்டிக் காலா. ஆர்டிக் காலா என்னன்னா உலகத்திலேயே 22,000 பயணம் செய்யறது வந்து என்னன்னா இந்த ஆர்டிக் காலா தான். ஓகேங்களா? இந்த ஆர்டிக் காலா 22,000 கிலோமீட்டர் பறக்க செய்யறது வந்து ஆர்டிக் காலா. அடுத்து முக்கியமான வரிகள் பாத்தீங்கன்னா சத்திமுத்து புலவர் 1700 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளவர் சத்திமுத்து புலவர். இந்த பறவைகள் வளர்த்தி போதை பத்தி ஒரு பாட்டு இருப்பாரு. நாராயண நாராயண் செங்கால் நாராயணு பாடியிருப்பாரு. சரிங்களா? அதுல என்னன்னா தென் திசை குமரி வடதிசைக்கு ஏகவீர் ஆயின் அப்படின்னு பறவைகள் வளர்த்தி போதை பத்தி இருக்குன்னு சொன்னாங்க. எங்க இருந்து இந்த செங்கால் நாரைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பாவில இருந்து தமிழகத்துக்கு வருதுன்னு சொன்னாங்க. வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமா இருக்கக்கூடியது நம்மளுடைய தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. சரிங்களா? இந்தியாவின் பறவைகள் மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. சரிங்களா? சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. இதுல முக்கியமான வசனம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா மனிதன் இல்லாத உலகத்துல பறவை வாழுமா? அதே சமயம் பறவை இல்லாத உலகத்துல மனிதன் வாழ முடியாது. தட்பவெப்பம் தட்பம் பிளஸ் வெப்பம், வேதி இடங்கள் வேதி பிளஸ் உரங்கள், தரை பிளஸ் இறங்கும் தரை இறங்கும். சரிங்களா? வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி என்னது? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவை பறக்கும் வரை ஆர்டிகலா பறவைகள் வலசை போதை பற்றி பாடிய புலவர் சத்தியமூர்த்தி புலவர். பறவை இடம்பெயர்வதற்கு என்ன சொன்னாங்கன்னா வலசை போதல்னு சொன்னாங்க. இந்தியாவின் பறவை வந்து டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணம் உண்டுன்னா உணவு இனப்பெருக்கம் இதெல்லாம் தான் போகுது. சரிங்களா? அடுத்து கிழவனும் கடலும். இது முக்கியமான என்ன 1954 இந்த நூல் வந்து கிழவனும் கடல் வந்து 1954 பரிசு பெற்றது. இது ஆசை வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து இயல் 3. இயல் 2 வந்து முதலெழுத்தும் சார்பெழுத்தும் இருக்கு. முதலெழுத்துனா என்னது? சார்பெழுத்து வந்து 10 வகைப்படுது. முதலெழுத்து என்பது உயிரெழுத்துகள் 12 மெய்யெழுத்துகள் 12 30 எழுத்துக்கள் தான் முதலெழுத்துன்னு சொன்னாங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அடிப்படையா இருக்கிறது என்னது? இந்த முதலெழுத்துக்கள் தான். சார்பெழுத்துங்கிறது 10 வகைப்படும். சரிங்களா? உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியல் உரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகார குறுக்கம் ஆயுத குறுக்கம். இது ஒன்னோட பத்தி அடுத்த தொகுப்புல சொல்றாங்க. உயிர்மை அப்படின்னாலே குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை. சரிங்களா? குரில் எழுத்துக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, ஆயுதத்துக்கு அரை மாத்திரை,
சரிங்களா? உயிரிழ படைக்கு 3 மாத்திரை. ஏன் உயிரிழ படைக்கு 3 மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா, நெடிலுக்கு இடமான குறில் எழுத்து அதுல இருக்கும். ஒற்றள படைக்கு 1 மாத்திரை. ஒரே மாதிரி 2 எழுத்துக்கள் அமைப்பு இருக்கும். அதான் ஒற்றள படை. சரிங்களா? குற்றிய லுகரம் அரை மாத்திரை, குற்றிய லிகரம் அரை மாத்திரை, குற்றிய லிகரத்துக்கு 1 மாத்திரை. இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் வந்து ஒலிக்கு முதல்ல வரும்போது 1.5 மாத்திரை அளவுல வரும். இடையில இறுதியில 1 மாத்திரை அளவுல வரும். மொழிக்கு முதலில் மட்டுமே வரக்கூடிய குறுக்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஔகார குறுக்கம். மகர குறுக்கம் இம் என்ற எழுத்து தனியா இருந்துச்சுன்னா அரை மாத்திரை, அதே குறுக்கமா வந்துச்சுன்னா அது கால் மாத்திரை. ஆயுத எழுத்து தனியா வந்துச்சுன்னா அரை மாத்திரை, ஆயுத குறுக்கமா வந்தால் அது கால் மாத்திரை. உயிர்மெய்னா என்ன? இது வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து சரிங்களா? புள்ளி வச்ச எழுத்து மெய்யெழுத்து, உயிரெழுத்து ஆ முதல் அவ்வரை. இந்த எழுத்துக்கள் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தா இது வந்து உயிர்மெய் எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் வந்து எப்படின்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குது. உயிரெழுத்தோட ஒளி வடிவம் சவுண்ட்ஸ் மெய்யும் உயிரும் சேர்ந்தா இருக்குது. வரி வடிவம் என்பது எழுத்து அது மெய் எழுத்தை ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகேங்களா? ஆயுதம் வந்து 3 புள்ளிகளை உடையது. ஆயுத எழுத்து 3 புள்ளிகளை உடையது. இதுக்கு என்ன சிறப்பு என்னன்னா ஆஹ் முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, அடுக்கு புள்ளி, தலைமை, அக்கரம் எல்லாமே இதனை சிறப்பு பெயர்கள் தான். இது வந்து தனித்து இயங்காது. ஓகேங்களா? தனித்து இயங்காது. இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷனல் ஃபீல்டு, கலைச்சொற்கள். மழை செய்யனா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை நமக்கு தெரியும், கிளைமேட் தெரியும் சரிங்களா? கண்டம் கான்டினென்ட் பார்த்து அது திருக்குறள் வந்து என்னது அதிகாரம்ன்றத முக்கியமா பாத்துருங்க. அன்புடைமையா, நீதி குரல் என்ன இருக்கு அப்படின்னு அதிகாரத்தை மட்டும் சரிங்களா? திருவள்ளுவரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. திருவள்ளுவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஒரு முறை நான் திருவள்ளுவர் பத்தி சொன்னேன். அடுத்தடுத்து நீங்க சரிங்களா? இதுல முக்கியமா வந்து கீழ்கணக்கு நூல்கள்ல அதிகமான செய்யுள் வாக்கால பெயர் பெற்ற ஒரு நூல் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட 107 மொழிகளை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனாலதான் திருக்குறள் என்ன சொன்னாங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. திரும்ப 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 சொல்றேன். திருக்குறளோட சிறப்பை எடுத்துக்கொள்ளும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலை. இந்த திருவள்ளுவர் மாலையில 55 பாட்டு 53 புலவர்களால் பாடப்படும். சரிங்களா? இத முதல்ல தஞ்சையில பதிப்பித்து வெளியிட தஞ்சை மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசன். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1812. திருக்குறளோட பெருமைய வீரமாமொழி வந்து லத்தீன்ல மொழிபெயர்த்தாரு. திருக்குறளோட பெருமைய வீரமாமொழியர் லத்தீன்ல மொழிபெயர்த்தாரு. ஜி போப் வந்து இதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. அவர் எத்தனை வருஷமா இந்த திருக்குறளை படித்தாருன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா படிச்சிருக்காரு. ஜி போப் எந்த வருஷம் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தான்னு பாத்தீங்கன்னா 1880. ஓகேங்களா? திருவிக்க வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. எப்படின்னா திருக்குறள் என்பது ஒரு வகுப்பாருக்கோ, ஒரு மதத்தாருக்கோ, ஒரு இனத்தாருக்கோ, ஒரு மொழியாருக்கோ, ஒரு நாட்டாருக்கோ உரியது அல்ல. அது மண்பதைக்கும் உலகத்துக்கெல்லாம் பொது அப்படின்னு திருவிக்க சொல்றாரு. கியாபி விசாரம் என்ன சொல்றேன்னா திருவள்ளுவர் தோன்றனா தமிழன் அப்படின்னு ஒரு இனமே இருந்துட்டாரு. திருக்குறள் இல்லைன்னா தமிழ் என்ற ஒரு நூலை தமிழ் மொழி அப்படின்னு ஒரு மொழியே இருந்துட்டாது அப்படின்றது கியாபி விஸ்வநாதன் சொல்லிட்டு ஓகேங்களா? அடுத்து கிட்டத்தட்ட அறத்துப்பால 37 அதிகாரம் இருக்கு. பொருட்பால 70 அதிகாரம் இருக்கு. இன்பத்துப்பால 25 அதிகாரம் இருக்கு. திருக்குறளுக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பால், இயற்கை வாழ்விலம், உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயிலை வாழ்த்து, தமிழ்மறை, தமிழர் திருமறை, முதுமொழி இவை எல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். திருவள்ளுவருக்கு வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவநாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதான பங்கி, சென்னா போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர். ஓகேங்களா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறுவடை மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். அடுத்து எந்திர உலகம். இதுதான் அறிவியல் ஆத்திச்சூடி. சரிங்களா? ஔவையார் வந்து ஆத்திச்சூடி, பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடி, அறிவியல் ஆத்திச்சூடி வந்து யாரு? நெல்லை சு முத்து. இவரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மேதக அப்துல் கலாம் அவர்கள் வந்து தம்மை ஒத்த அனைவருக்கும் சிந்திப்போர் என்று மேதக அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டார் நெல்லை சு முத்து. இவர் வந்து இந்திய விண்வெளி மையம், சதீஷ் தவான், விக்ரம் சாராபாய் இது எல்லாத்தையும் பணியாற்றியவர். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. அது நெல்லை சு முத்து தான். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர் நெல்லை சு முத்து. ஓகேங்களா?
ஒருமித்து ஒன்றுபட்டு ஔடதம் என்ற சொல்லின் பொருள் மருந்து. உடல் நோய்க்கு என்ன தேவை? ஔடதம், மருந்து தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி கண்டுபுடல் அறி. ஓய்வர ஓய்வு அற ஏன் பிளஸ் என்று ஏனென்று. எதிர் சொற்கள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா கரெக்டா அந்த ஹெட்லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அணுகுல விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மையில பொய்மை. அறிவியலால் ஆழ்வோம். இது வந்து பாடலாசிரியர் தான். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெரிவோம், சக்தி தேர்ப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் சொல்வது பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். ஆழக்கடல் ஆழம் பிளஸ் கடல், விண்வெளி விண்குடல் வெளி, நீளம் குடல்வான் நீளவான், இல்லா தியங்கும். ஆப்ஷன் சி. இது வந்து கணினி நண்பன். இதுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா காரல் கபக் வந்து ஒரு செக் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு நாடக ஆசிரியர். இவர் எந்த ஒரு சொன்னாங்க 1920 ஒரு நாடகத்தை எழுதுறாரு. சரிங்களா? அது ரோபோ அப்படின்னு சொல்ல முதல்ல அவர் பயன்படுத்தி. காரல் கபக் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். ஒரு நாடக ஆசிரியர். 1920 வந்து இவர் நாடகம் எழுதுறாரு. அது ரோபோ அப்படின்னு ஒரு சொல்ல முதல்ல பயன்படுறாரு. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். தானியங்கினா என்னன்னா கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை என்னன்னா மனிதனை விட அதிகமா செய்யக்கூடிய தன்மை வந்து இருக்குதான் தானியங்கிக்கு தான் இருக்கு. இந்த தானியங்கிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இதத்தான் என்ன சொன்னாங்க, மனித முயற்சிகளுக்கு மாற்றாக பாக்ஸ் நியூஸ், மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் என்றதுதான் தானியங்கி. இது மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், மனுஷன் மாதிரி இருக்காது, இருந்தாலும் மனிதர்களை போல செயல்களை நிறைவேற்றும் சொல்லி எந்த கலைக்களஞ்சியம் சொல்லுன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். சரிங்களா? இந்த தானியங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் தான் இந்த தானியங்களுக்கு விளக்கம் கொடுக்கும். ஓகேங்களா? இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா காரல் கபக் செக்நாட்டை சேர்ந்தோம்னு சொல்லிட்டோம். அடுத்து 97 1997 கேரி காஸ்ப்ரோ அப்படின்ற ஒரு சதுரங்க வெற்றியாளர் இருப்பாரு. அவரோட இந்த ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திரன் காணி வந்து போட்டியிடுது, செஸ் போட்டிடுது. சரிங்களா? சதுரங்க வெற்றியாளர் தான் அந்த கேரி காஸ்ப்ரோ, கேரி பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட எந்த ஒரு ரோபோ வேலை போட்டிடுதுன்னா டீப் ப்ளூ. சரிங்களா? அது எந்த நிறுவனம் உருவாக்குது? ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்ற மீத்திரன் கணினி தான் போட்டி போடுது. கடைசியில அந்த ரோபோ தான் ஜெயிக்குது. கடைசியில அந்த ரோபோ தான் ஜெயிக்குது. ஓகேங்களா? உலகத்திலேயே முதலா சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்குச்சு. அது எந்த ரோபோனா சோபியா. அடுத்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சுச்சு, புதுமையின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டது சோபியாவுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லுங்க. உலகத்திலேயே குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. எந்த ரோபோவுக்கு அந்த குடியுரிமை வழங்குதுன்னா சோபியா அப்படின்ற ரோபோவுக்கு. ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமையின் வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குது. சரிங்களா? உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை சட்டம் வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு. ஓகேங்களா? சரிங்களா? நுட்பமா சிந்த எழுத நுண்ணறிவு, தானியங்கி நின்றிருந்த நின்று கூட இருந்த அவ்வூர்வம் ஆப்ளஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து ஒளி பிறந்தது அப்துல் கலாமியா. அதாவது என்னன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்ச குரல் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். பிடிச்ச நூல் வந்து திருக்குறள். அதுல அவர் எதை பத்தி அதிகமா சொன்னா அறிவற்றம் காக்கும் கருவி சேர்வார்க்கும் உள்ளளிப்பல் ஆகாரன். இந்த குரல் வந்து அவருடைய வாழ்க்கைக்கே வலிமை சேர்த்ததுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம லிலியன் வாட்சன் எழுதிய லிலியன் வாட்சன் எழுதிய லைட் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், அதான் விளக்குகள் பல தந்த ஒளி, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படிச்சப்பதான் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி இது மூணையும் நான் பெற்றேன் அப்படின்ட்டு அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதுல ரொம்ப சந்தோஷமா எதுன்னு பாத்தீங்கன்னா மூலிகை இடையில செயற்கைக்கால்கள் வந்து அவங்க பொருத்திருந்தாங்க மாற்றுத்திறனாளிகள். ஆனா போலியோனால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு 300 கிராம் 3 கிலோ வந்து 300 கிராம் எடை இல்ல செயற்கைக்கால். அது என்னன்னா கார்பன் இலையை கொண்டு பாதுகாப்பு கருவிகளை பயன்படுத்தக்கூடிய கார்பன் இலையை கொண்டு செஞ்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து என்னது ஒரு பெரிய மகிழ்ச்சி.
சுதந்திர இந்தியாவோட வெற்றிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை பத்தி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அக்னி பிருத்திவி இந்த ஏவுகணை அதை பத்தி கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான ஒன்னோட கேட்பாங்க. அக்னி பிருத்திவி இந்த ரெண்டு இதை பத்தி சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு பிறகு இந்தியா எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டது எந்த பல்கலைக்கழகத்தை ஒப்பிட்டுப்பாங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தோட ஒப்பிட்டுப்பாங்க. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்த மாதிரி கல்வி முறை இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆளில்லா செயற்கைக்கோள் எத்தனை கிலோல அனுப்புனாங்கன்னு பாத்தீங்கன்னா 525 கிலோ இடையில ஆளில்லா செயற்கைக்கோள் இந்தியா இல்லைன்னு அனுப்பிச்சு. ஓகேங்களா? இதுதான் இது முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்து எழுது, மொழிக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்து எழுது. மொழிக்கு முதல்ல வந்து உயிரெழுத்துக்கள் 12 மொழிக்கு முதல்ல வரும். உயிர்மை எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ப, ச, த, ந, ப, ம இதுக்கு எல்லாமே வரும். சில எழுத்துக்கள் மட்டும் ஞ, ஞ, யா, பா இதுல சில எழுத்துக்கள் மட்டும். சரிங்களா? ஞ என்பது ஒரு இடத்துல வரும், ஞ 4 இடத்துல வரும், யா வந்து 6 இடத்துல வரும், வா வரிசை வந்து 8 இடத்துல வரும். சரிங்களா? மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்து 18 மொழிக்கு முதல்ல வராது. மயங்கொலி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கள்ல நாவை தவிர மீதமுள்ள 7 எழுத்துக்களும் அதோட டாய் என்ற எழுத்தும் சேர்த்து மொத்த 8 எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லோட முதல்ல வராது. சரி, மொழி இறுதியில வர எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ல. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள்ல மெல்லின எழுத்து 5. சரிங்களா? இங்கு என்று சொல்லக்கூடிய எழுத்தை தவிர மீதமுள்ள 5, இடையின எழுத்து 6, மொத்தம் 11 எழுத்துக்கள் மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்து. மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்து. மெல்லின எழுத்துக்கள் 5, இங்கை தவிர உள்ள மீதம் உள்ள 5 எழுத்துக்களும் அது மட்டும் இல்லாம இரள வரல இந்த சொல்லக்கூடிய இடைய எழுத்துக்கள் 6 சேர்ந்து மொத்தம் 11 எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எழுத்து இலக்கணம் இடத்துல போய் இது எல்லாமே நடக்கும். இதுல சொல்லுல இடையில வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது? மெய் எழுத்துக்கள் 18 சொல்லுக்கு இடையில வரும், இருமை எழுத்துக்கள் சொல்லுக்கு இடையில வரும், ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும். முதல்ல வராது, இறுதியிலே வராது. ஓகேங்களா? இதுல ஒரு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நியூஸ்ல தேசிய அறிவியல் தினமாக கடைபிடிக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா February 28. தேசிய அறிவியல் தினம் February 28. இதை யார் கண்டுபிடிச்சாங்க? சர் ராமன். எப்படி கண்டுபிடிச்சாரு? இவர் வந்து இங்கிலாந்துக்கு போறாரு, கப்பல்ல போறாரு. அவர் போய்க்கு இருக்கப்பே அவருக்கு வந்து என்ன சொன்னாரு? 1021 வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ போறப்ப அவர் வந்து ஏன் கடல் வந்து கப்பல் நீளமா காட்சி இருக்குன்னு கேட்கிறாரு. யோசிச்சுட்டே வர்றாரு. அவருக்கு தூக்கமே வரல. எதான் வச்சு யூஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா பாதரச ஆய்வுகளுக்கு பென்சில் இடமாலை காட்டு இதை வச்சுதான் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? டேர்ம் 1 ஓவர். இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கலைச்சொற்கள்ல செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை கொண்டா சேட்டலைட். ஓகேங்களா? மீத்தரின் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். இதுல முக்கியமான என்ன பாத்தீங்கன்னா மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரையில எத்தனை நூல்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 31 நூல்கள் இருக்கு. 31 பாட்டு இருக்கு. நூல்கள் கிடையாது, 31 பாடல் இருக்கு. மன்னனும் மாசா கட்டணும் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மூதுரை தான். ஓகேங்களா? இதுல ஆசிரியர் வந்து ஔவையார். ஔவையார் வந்து பாத்தீங்கன்னா மூதுரையோட ஆசிரியர் வந்து ஔவையார். இவருடைய நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி இது எல்லாமே இவருடைய நூல்கள். மூதுரை அப்படின்னாலே 3 வினாக்கள் தான் முக்கியமான வினாக்கள். சரிங்களா? மூதுரைனாலே 3 வினாக்கள் தான். மூதுரையில எத்தனை பாட்டு இருக்கு? 31 பாட்டு இருக்கு. அடுத்து மூதுரையின் ஆசிரியர் யாரு? ஔவையார். மூதுரை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ஓகேங்களா? மாணவர்கள் நூல்களை என்ன கற்கணும்? மாசற கற்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி.
துன்ப வெல்லும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரார் இவர் என்ன சொல்லுவாருன்னா, இவருக்கு சிறப்பு பெயர்கள் இருக்கு. மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர். மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர் சிறப்பு பெயர்கள் இருக்கு. இதுல முக்கியமான பொருள் கூறுகள்னு பாத்தீங்கன்னா நெறி, பலி. நெறி என்ற சொல்லின் பொருள் பலி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரை பொறுத்த வரைக்கும் 3 வினாக்கள் தான் கேட்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரை அழைக்கப்படுபவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து எளிய தமிழ்ல சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடினவர் யாரு? எளிய கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். ஓகேங்களா? மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஷ் சொல்படி நடக்காது, மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். சரிங்களா? இவரை பத்தின இன்னொரு முக்கியமான குறிப்புகள் பாத்தீங்கன்னா, உடுமை நாராயண கவி அழகா புகழ்ந்திருப்பாரு. சரிங்களா? நான் பேட்ட அவர் கோட்ட. ஏன்னா உடுமை நாராயண கவி வந்து உடுமலை பேட்டை இருக்கு இல்லையா, நான் பேட்ட அவர் கோட்டை அப்படின்னு உடுமை நாராயண கவி இவரை வந்து புகழ்ந்திருப்பாரு. பாரதி, சரிங்களா, பாரதியார் அப்படின்னு ஜீவானந்தம் அழகா சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா, நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லிட்டு இவரை யாரு புகழ்ந்திருப்பாருன்னா ஜீவானந்தம் புகழ்ந்திருப்பாரு. சரிங்களா? ஜீவானந்தம் இவரை புகழ்ந்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து கல்வி கண் திறந்தவர் காமராஜர். காமராஜரை பொறுத்த வரைக்கும் இவரை வந்து முக்கியமானது என்னன்னா, கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை புகழ்ந்தவர் என்ன? தந்தை பெரியார். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை புகழ்ந்தது தந்தை பெரியார். இவரு ஒரு மைல் தூரத்துல, உதாரணமா பாத்தீங்கன்னா 1, 3, 5 நம்பர் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1, 3, 5 காசு. 1, 3, 5. ஒரு மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, 1தான் ஆரம்பிக்கும் ஆரம்ப பள்ளி, 1க்கும் 5க்கும் நடுவுல 3 இருக்குது நடுநிலை பள்ளி, 5 தான் இதுல பெரிய நம்பர் உயர்நிலை பள்ளி. ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சு, 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி. ஓகேங்களா? அடுத்து காமராஜர் செஞ்ச சிறப்புகள்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. 2/10/2000 கன்னியாகுமரியில அவருக்கு மணிமண்டபம் அமைச்சாங்க. பாரத விருது வந்து 1976 நடுவரசு அவர் வழங்குச்சு. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்த இல்லம் சென்னை மற்றும் விருதுநகர் இல்லம், சரிங்களா, இந்த 2 இல்லங்கள் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நேரு இல்லங்களாக மாற்றப்பட்டுச்சு. முக்கியமான யூனிவர்சிட்டியாலே காமராஜர் யூனிவர்சிட்டி தான். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு மதுரை பல்கலைக்கழகத்துக்கு. அடுத்து காமராஜர் பிறந்த நாள் எப்போ வந்தா ஜூலை 15. அதை வந்து என்ன சொன்னாங்க? கல்வி வளர்ச்சி நாளா கருதுறாங்க. கல்வி வளர்ச்சி நாளா கருதுறாங்க. ஓகேங்களா? இவருக்கு சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா, தலைவர்களை உருவாக்குவார், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், பெருந்தலைவர், படிக்காத மேதை, இது எல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? எந்த வருஷம் காமராஜருக்கு வந்து பாரத விருது வழங்கினாங்கன்னா 1976. யாரு வழங்குறது? நடுவண் அரசு வழங்குனது. ஓகேங்களா? அடுத்து நூலகம் நோக்கி. இந்த நூலகத்தை பொறுத்த வரைக்கும் நூலகவியல் தந்தை ரா அரங்கநாதன். இதுல ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் பாத்தீங்கன்னா அது அண்ணா நூற்றாண்டு தான். 8 தளங்களை உடையது, 8 ஏக்கர் பரப்பளவு உடையது. சரிங்களா? முதல் நூலகம் எங்க இருக்குன்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் இருக்குன்னா சீனாவில இருக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்குன்னா சீனாவில இருக்கு. இதுல 8 நூலகம் பாத்தீங்கன்னா தரைத்தளம். தரைத்தளத்துல என்ன இருக்குன்னா பிரெய்லி நூல்கள், பார்வை திறன் இல்லாதவங்க இல்லையா, அவங்க நூல்கள், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளத்துல வந்து குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்கு. 2ஆம் தளத்துல வந்து தமிழ் நூல்கள் இருக்கு. 2ஆம் தளத்துல தமிழ் நூல்கள் இருக்கு. 3ஆம் தளம் வந்து கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. அதை கூட நான் சொன்னேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது ஆமா,
மூன்றாம் தளம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான்காம் தளம் வந்து லா காலேஜ், ஐந்தாம் தளம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், கணிதம், அறிவியல், மருத்துவம் சொன்னேன். ஆறாம் தளம் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஆறாம் தளம். ஏழாம் தளம் வந்து வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சூழல் நூலகம். இது எப்படின்னா ஒரு அரசு அதிகாரியை சந்திக்க போனா நம்ம 7 தடவை ஏறி இறங்கணும், அதுக்கு மேல 7 பேரை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் 6 பேர் பார்க்கணும். எட்டாம் தளம் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலகத்துக்கு. சரிங்களா? சிறந்த நூலகருக்கு எந்த யாருடைய இதுன்னு சாரா அரங்கநாதன் இருக்கு. இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு, நூலகத்துக்கு போய் தமிழ்ல படிச்சவங்க அண்ணன் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். இதை நீங்க அண்ணன் அண்ணா ஆல ஆரம்பிக்குது. அண்ணன் அண்ணாவும் அம்பேத்கரும் காரமும் ஜாங்கிரியும் வாங்க போறாங்க. சரிங்களா? இதான் காரமும் ஜாங்கிரியும் வாங்க போறாங்க. இன்னொரு முறை சொல்லிடுறேன் நூற்றாண்டு நூலகத்தை. சரிங்களா? இன்னும் நூற்றாண்டு நூலகம் வந்து பாத்தீங்கன்னா ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் இருக்கு. ஓகேங்களா? தரைத்தளம் வந்து பிரெய்லி நூல்கள் சொந்தத்தில் படிப்பகம். முதல் பிரிவு குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அது என்னடா கல்வி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் வந்து பாத்தீங்கன்னா லா காலேஜ், பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளம் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் வந்து ஆர்கிடெக்ட், இன்ஜினியரிங், பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீர்த்திசை சுவடிகள் நூலகம். 8ஆம் தளம் நூலகத்தின் அலுவலக பிரிவு, கல்வி தொலைக்காட்சி. அடுத்து இணைய எழுத்துகள். இணைய எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லப்பா. மெல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து வல்லின எழுத்து. சரிங்களா? மெல்லின எழுத்துக்கு இனமான எழுத்து வல்லின எழுத்து. அடுத்து இடையின எழுத்து 6மே ஒரே இனம். உயிரெழுத்துக்கள்ல நெடுநெழுத்துக்கு இனமான எழுத்து பொருள் எழுத்து. நெடுநெழுத்துக்கு இனமான எழுத்து குறில் எழுத்து உயிரெழுத்துக்கள்ல. சரிங்களா? அதுல ஐ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து பாத்தீங்கன்னா இ. ஐ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து இ. ஒவ்வொன்ற எழுத்துக்கு இணை எழுத்து உ. இதுதான் வித்தியாசம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஐ என்ற எழுத்துக்கு இணை எழுத்து இ. ஒவ்வொன்ற எழுத்துக்கு இணை எழுத்து உ. இதுல பாத்தீங்கன்னா இது முக்கியமானது. அதாவது காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். காமராஜர் பிறந்த நாள் வந்து என்னது? ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் டீச்சர்ஸ் டே. சரிங்களா? அதான் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் அக்டோபர் 15 மாணவர் நாள். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர் நாள் ஜனவரி 12. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் நாள் நவம்பர் 14. ஓகேங்களா? அது இயல் 2. இந்த கலைச்சொற்கள்ல பாத்தீங்கன்னா மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர், குறுந்தாடு, காம்பேக்ட் டிஸ்க், மத்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாடந்து ஒழுங்கு. ஆசார கோவை. ஆசார வந்து 8 விஷயங்கள் இருப்பாங்க. ஆசார கோவில் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். வாய் பெருசா இருக்கும் நிறைய சொல்லி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசாரக்கோவை என்ற சொல்லுக்கு நல்ல ஒழுக்கம் தொகுப்பு. இது கிட்டத்தட்ட 100 வெண்பாக்களை உடையது. 17 கீழ்த்தொகுதிகள்ல ஒண்ணு. 3 வினாக்கள் தான் இதுல இருந்து கேட்பாங்க. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன அர்த்தம்? நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு. ஆசாரக்கோவை கூறும் ஆஹ் நல்ல ஒழுக்கங்கள் எத்தனை? 8. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆசாரக்கோவை எத்தனை நூல்கள்ல ஒண்ணா 17 கீழ்த்தொகுதிகள் ஒண்ணு. இது 100 வெண்பாக்களை கொண்டது. ஓகேங்களா? 100 வெண்பாக்களை கொண்டது. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை. பொறை என்ற சொல்லின் பொருள் பொறுமை. அடுத்து கண்மணியே கண்ணுறுதி. இது ஒண்ணுமே இல்லப்பா. சேர நாட்டு முத்தேன், சோழ நாட்டு முக்கணி, பாண்டிய நாட்டு முத்தமிழ். சேர நாட்டு முத்தேன் கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். சோழ நாட்டு முக்கணி மாப்பழ வாழை. பாண்டிய நாட்டு முத்தமிழ் இயல் இசை நாடகம். அவ்வளவுதான். இந்த தாலாட்டு அப்படின்னாலே என்னன்னா நாவை அசைத்து பாடுறதான் தாலாட்டு. சரிங்களா? தாலாட்டுறது என்ன வாய்மொழி இலக்கியத்துல ஒண்ணுதான் இந்த தாலாட்டு. குழந்தைகளை அழுகை நிறுத்துறதுக்காகவும் தூங்க வைக்கிறதுக்கும் பாடிய பாடுதான்
இந்த தாலாட்டு இது முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா தாள் என்ற சொல்லின் பொருள் நாக்கு. ஓகேங்களா? தாள் என்ற சொல்லின் பொருள் நாக்கு. ஓகேங்களா? அடுத்து தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா பொறுத்தவரைக்கும் முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது மெயின் தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. என்னன்னா அஹ் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. இத முக்கியமா உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆடி மாசம் விதைப்பாங்க, தை திங்கள் அறுவடை செய்வாங்க. அதனாலதான் இதை வந்து முக்கியமா நினைச்சாங்க உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உழவர்கள் விவசாயிகள் எல்லாமே இயற்கைக்கும் தன்னோட இந்த கால்நடைகளுக்கும் இந்த நாள்ல நன்றி தெரிவிக்கிறாங்க. அதுக்காக தான் இது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியமானது போகி பண்டிகை அந்த காலத்துல இந்திரா விழாவா கொண்டாடப்பட்டுச்சு. எப்படின்னா வாழ்க்கைக்கு வளர்ந்தக்கூடிய மலைக்கடவுளை வழிபடும் நோக்குல போகி திருநாள் அப்ப இந்திரா விழாவா கொண்டாடப்பட்டுச்சு. பழையன கழிதலும் புதிய பூதலும் எந்த நூல்ல இருக்கா? நன்னூல் நூற்பால இருக்கு. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள். அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எப்ப தொடங்கினா 31. சரிங்களா? கிமு 31. நடப்பு ஆண்டை எதோட கணக்கிடணும்னா 31 கூட்டணும். 2024 31 2025 2055 இப்போ உள்ள வருடம் இல்ல திருவள்ளுவர் ஆண்டு. புரியுதுங்களா? இது அடிக்கடி கேட்கிறாங்க இந்த வினா. தை முதல் நாள்ல என்ன செய்யுது? தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. அடுத்து மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்று பொருள். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு வினாக்கள் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போகி பண்டிகை எப்ப இந்திரா விழாவா கொண்டாடப்பட்டுச்சு? மலைக்கடவுளை வழிபட நோக்கில இந்திரா விழாவா கொண்டாடப்பட்டுச்சு. அடுத்து தை முதல் நாள் என்னது? திருவள்ளுவர் ஆண்டு. தை இரண்டாம் நாள் என்ன? திருவள்ளுவர் நாள். இந்த பொங்கல் திருவிழாவை எந்தெந்த ஊர்ல எப்படிலாம் கொண்டாடுனாங்க? அறுவடை திருநாள் என்று சொல்லக்கூடிய பொங்கல் திருநாளை ஆந்திராவுல, கர்நாடகத்துல, மராட்டியத்துல, உத்தரப்பிரதேசத்துல இங்க எல்லாம் மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா ஆளில்லா கடையில, சரிங்களா, ஆளில்லா கடல்ல மன்னன் உருண்டான். ஆளில்லா ஆந்திரா, கடல் கர்நாடகம், மன்னன் மராட்டியம், உருண்டான் உத்தரப்பிரதேசம். இந்த இடத்துலயும் என்ன சொன்னாங்க? மகர சங்கராந்தி. பஞ்சாப்ல லோரி என்று கொண்டாடப்படுது. பொதுவா பஞ்சாப் சிங் தான் லாரி ஓட்டுவாரு. அப்ப பஞ்சாப்ல லோரி என்று கொண்டாடப்படுது. அடுத்து குஜராத் ராஜஸ்தான்ல உத்தராயன் என்று கொண்டாடப்படுறாங்க. சரிங்களா? குஜராத் ராஜஸ்தான்ல என்ன சொல்றாங்க? உத்தராயன். உத்தராயன்னா குஜராத்ல மோடி உத்தரவு கொடுத்தா தான், சரிங்களா, எல்லாமே செயல்படும். அப்ப குஜராத் ராஜஸ்தான்ன்றது உத்தராயன். ஓகேங்களா? கதிர் முற்றியதும் அறுவடை செய்வாங்க. விழாக்கள் வீட்டின் வாயிலில் மாவிலால் தோரணம் கட்டுவாங்க. பழையன புதியலும் கழிதலும் புதியன புதிய என்பது நன்னூல் நூற்பா. அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா மாமல்லன். மற்போரில் சிறந்தவன் யாருன்னா இந்த பல்லவ மன்னன். அந்த பல்லவ மன்னன் யாரு? அவன் தான் மாமல்லன். அவனுடைய பேரு நரசிம்மன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்போர் மாமல்லன், அந்த இன்னோட தொடர்ச்சி நரசிம்மவர்மன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்போர் போர் மற்போரில் சிறந்தவன் மாமல்லன். ஓகேங்களா? அந்த மாமல்லனுக்கு இன்னொரு பேர் என்னது? பல்லவ மன்னன். பல்லவ மன்னன் நரசிம்மன். அவனுடைய அப்பா பேரு மகேந்திரவர்மன். இவங்க முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா இந்த மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவரத்தை பத்தி, அந்த இருக்க எல்லா கோயில்களை பத்தி அதிகமா சொல்லுவாங்க. மாமல்லபுரத்துல காணக்கூடிய இடங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 இருக்கு. காணக்கூடிய இடங்கள் 9. இந்த பாருங்க, நான் பல்லவ மன்னன், என் பெயர் நரசிம்மவர்மன், நான் மற்போரில் சிறந்தவன். மற்போர் மாமல்லன் நரசிம்மன். இவருடைய அப்பா பேர் தான் மகேந்திரவர்மன். இவர் வந்து எத்தனை தலைமுறை? 4 தலைமுறை இருக்கு. சரிங்களா? இதுல முக்கியமா நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் மாமல்லபுரத்துல பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா குகைக்கோவில், ஒற்றைக்கல் யானை, பஞ்சபடவ ரதம், அர்ச்சுனன் தபசு, கடற்கரை கோவில், கலங்கரை விளக்கம்,
கண்ணனின் வெண்ணெய் பந்து, திருக்கடல் மல்லை, புலிக்குகை, இது எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள். ஓகேங்களா? அடுத்து இந்த சிற்பக்கலை வடிவமைப்புகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருப்பாங்க. மாமல்லபுரத்துல சிற்பக்கலை வடிவமைப்பு எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோவில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். சரிங்களா? இதுல வந்து பகீரதன் தவம் இருக்கு. அர்ச்சுனன் தபசு, அதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க, பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல எந்த கங்கையும் தண்ணி வந்து ஆகாய கங்கை வந்து தண்ணி வரும். ஆகாய கங்கை. ஓகேங்களா? அடுத்து மயங்கொலி. மயங்கொலி எழுத்து அப்படின்னாலே மொத்தம் 8. அதாவது நா 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 இந்த 3, ரா ரா 2 5, லா 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 இது மொத்தம் 8. சரிங்களா? இலக்கணத்துல நடத்திருப்ப உங்களுக்கு தெளிவா இருக்கும். நானா நடுப்பகுதி, நானா முன்பகுதி, இந்த நானா அடிப்பகுதி. ஓகேங்களா? அடுத்து லா வந்து பற்கள் தடித்து மேல் பற்கள் அடிய தொழுவது, இது நடுவுல தொழுது, இது வருடுவது. இந்த லா. ஓகேங்களா? நான் வந்து முன்பகுதி, இது மையப்பகுதி, இது இடைநிறா, இது வல்லினரா, இது இடைநிறா, இது வல்லினரா. ஓகேங்களா? பாருங்க, கல்ச்சர்ஸ்ல சிற்பங்கள், சித்திர சில்லுகள், மேக்கப்னா ஒப்பனை. மேக்கப்னா ஒப்பனை. திருக்குறள் உங்களுக்கு முக்கியமான நான் சொல்லிட்டேன். இதுல நிலையான செல்வம் என்பது ஊக்கம். வீழ்ந்த முகம் எப்போது மாறும்னா நம்மளோட முகம் மாறினா. ஆராயும் அறிவுள்ளவர்கள் எதை சொன்னாலும் பயன்தார சொற்களை பேச மாட்டாங்க. அடுத்து இயல் 3, கூலி தொழில் செய். நானிலம் படைத்தவன் முடியரசன். அவனுடைய இயற்பெயர் என்னது? துறை ராசி. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெரியவரை. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல்னு ஒண்ணு. முல்லை குறிஞ்சி நம்ம 50 இனங்கள் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாட்டிருக்கோம். ஆனா இவருடைய பாடல் வயது எப்ப இருக்குன்னா முல்லை குறிஞ்சி, சாரி, முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் ஒன்று. குடியரசு இயற்பெயர் துறை ராசு. நான் போச்சுங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, இந்த நூல்களை உருவாக்குற எழுதுனது இவர் தான். திராவிட நாட்டின் மானம்பாடி என்று சொல்லக்கூடிய முடியரசன் தான் முடியரசன். இவர் வந்து திராவிட நாட்டின் மானம்பாடி என்று சொன்னவர் யாருன்னா அருண் அண்ணா. சரிங்களா? பாரதிதாசன் இவர் அழகா சொல்லுவாராம். அதாவது என்னுடைய மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின்னாடி வந்த கவிஞன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்லுவாங்க. சரிங்களா? இது மட்டுமல்ல, கண்ணதாசன் வந்து இவரை பத்தி போன்னு சொல்லுவாராம். தாய் தமிழே, அவர் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு மட்டும்தான் சாய்ப்பார், உனக்கு மட்டும்தான் சாய்ப்பார்னு கண்ணதாசன் ரொம்ப பொண்ணு சொல்லிருப்பாரு. தந்தை பெரியார் என்ன செய்ப்பானா, கவிஞன் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு. தந்தை பெரியார் கவிஞன் என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டு என்று முடியரசன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? கியாபை விஸ்வநாதன் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று முடியரசன புகழ்ந்திருக்கிறாரு. இதுல முக்கியமான பாடல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான வினாக்கள் உங்களுக்கு மெயினா எதை கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, முடியரசனை பத்தி அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை என்ற நூல்கள் ஆசிரியர்னு கேட்பாங்க. திராவிட நாட்டின் மானம்பாடி என்று சொல்லக்கூடியவர் என்னன்னு கேட்பாங்க. என்ன? திராவிட நாட்டின் மானம்பாடி. ஓகேங்களா? இந்த கல்லெடுத்து முள்ளெடுத்து எதுல இருந்து வந்துச்சு? புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூல்ல இருந்து வந்துச்சு. வெள்ளி பனிமலை மீதுதான் வந்து பாரதியார். இந்த பாடத்துல இந்த நாளிலம் படித்தவர்கள முக்கியமான பொருள் கூறுகள் பாத்தீங்கன்னா, சமர் என்றால் போர், கலனி என்றால் வயல், செரு என்றாலும் வயல் தான், களம் என்றால் கப்பல், ஆழி என்றால் கடல். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் தான். கடலோடு விளையாடு. என்ன? கடலோடு விளையாடு. இவங்க வந்து என்ன, கடலை வந்து பள்ளிக்கூடமாகவும், கட்டுமரத்தை வீடாகவும், அலையை தோரணாகவும், மூச்சை அடக்குதல் யோகமாகவும், அதாவது யோக சொல்றே அது, வானத்தை கடவுளாகவும், நிலாவை கண்ணாடியாகவும், மேகத்தை குடையாகவும், விடிவெள்ளியை விளக்காகவும்,
அந்த சூரிய கதிர்களை வந்து நேர்குறையாகவும் வச்சிருக்கணும். சரிங்களா? அதான் அளவு வச்சிருப்பாங்க. இது மட்டும் பாடல் நான் பாடுவேன். விடிவிளக்கு விடிவெள்ளி நம்பிளக்க ஐலசா விரிகடலை பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் மழைதான் அவங்களுடைய தோழன் அருமை மேகம் குடை வெண்மணல் பஞ்சு மெத்தை விண்ணின் இடி காணும் கூத்து பாயும் புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை பாயும் கதிர்ச்சுடர் கூரை கட்டுமரம் வாழும் வீடு அந்த மின்னல் வரி எண்கள் அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் பொருள்கள் சொல்லுவாங்க செல்வம் சொல்லுவாங்க முழு நிலவே கண்ணாடி மூச்சிறக்கும் நீச்சல் யோகம் தொழும் தலைவன் பேர் வானம் துணிவோடு தொழில் செய்வோம் மனிதசா. சரிங்களா? கதிர்ச்சுடர் என்பது கதிரவனின் ஒளி. இதுல நெய்தல் மக்களை பத்தி சொல்லுவாங்க. அவங்களுடைய இடம் எனது கடலும் கடல் சார்ந்த இடம். நெய்தலத்தோட பூ எனது நெய்தல் தாளை. நெய்தல் தாளை. நெய்தல் மக்கள் பரதவன் காப்பியர். ஓகேங்களா? இது ஒரு வாய்மொழி இலக்கியம் தான். இது யார் தொகுத்தான சக்திவேல். அவர் தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இருந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்து விடிவெள்ளி விளக்கு. விடிவெள்ளி விளக்கு மணல் பஞ்சு மெத்தை புயல் ஊஞ்சல் பனிமூட்டம் போர்வை வளரும் வணிகம். இதுல முக்கியமான வரிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 வினாக்கள் இருக்கு. சரிங்களா? தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகமா கருதப்படுவது என்னன்னா பூம்புகார். தமிழ்நாட்டோட தலை சிறந்த துறைமுகம் அப்படின்னா பூம்புகார். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நெல்லை கொடுத்து உப்பு வாங்குவாங்க. அதே மாதிரி ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்குவாங்க. இதுதான் பண்டமாற்று வணிகம். இந்த காலத்துல நெல்லை கொடுத்து உப்பு வாங்குவாங்க, ஆட்டோட பாலை கொடுத்து தானியத்தை வாங்குவாங்க. வணிகத்தை 4 வகையா பிரிச்சுப்பாங்க. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம், சாரி 2 வகையா பிரிச்சுப்பாங்க. தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். அடுத்து இதுல உள்ள முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி அப்படின்னா பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகள் நீங்க எப்ப ஞாபகம் வச்சுங்கன்னா உப்பு விற்கிறவங்க நல்லவங்க. உப்பு விற்கிறவங்க நல்லவங்க. நற்றினை. ஓகேங்களா? நற்றினை. உப்பு வைக்கிறவன் நல்லவன் நற்றினை. பாலோடு வந்து கூழோடு பேரும். பால் வந்து ஒரு குறுந்தொகை கொடுத்தான் வாங்க முடியும். பாலோடு வந்து கூழோடு பேரும் என்பது குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பேரும். பொண்ணை கொடுத்து மிளகு வாங்குவாங்க. கறி என்று சொல்லக்கூடியது மிளகு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க தமிழ்நாட்டோட தலைநகர் துறைமுகம் வந்து என்னது பூம்புகார். ஓகேங்களா? இதுல ஏற்றுமதி செஞ்சது என்ன இறக்குமதி செஞ்சது என்ன? தமிழ்நாட்டுல இருந்து ஏற்றுமதி என்னென்ன செஞ்சாங்கன்னா தேக்கு சந்தனம் மயில்தோகை அரிசி ஓகேங்களா இஞ்சி மிளகு தேக்கு சந்தனம் மயில்தோகை அரிசி இஞ்சி மிளகு. அரேபியாவில இருந்து குதிரைகள் வாங்கப்பட்டாங்க. சீனாவுல இருந்து கண்ணாடி கற்பூரம். ஓகேங்களா? நடுவணின்ற நன்னந்தினோர் அதாவது நியாயமா அந்த காலத்துல வந்து நியாயமா வியாபாரம் பண்ணுவாங்கன்னா அவங்கள நடுவணின்ற நன்னஞ்சினோடு எந்த நூல் சொன்னா பட்டினப்பாலை சொல்லுது. சரிங்களா? இதுல முக்கியமான பாடல்கள் பாத்தீங்கன்னா கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் திரைப்படாது. இப்பாடல்கள் இடம்பெற்றது வந்து பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது. வீட்டு பயன்பாட்டுக்கு பொருள் வாங்குறவங்க யாருன்னா யாரு நுகர்வோர். வணிக பிளஸ் சாத்து வணிக சாத்து பண்டம் பிளஸ் மாற்று பண்டம். இதுதான் அந்த பாடல்கள். கற்பவை கற்றப்பின் அது அசால்ட் இருக்கக்கூடாது. கொள்வதும் மிகை கொள்ளாது. சரிங்களா? கொடுப்பதும் குறைப்படாது. இப்பாடல் இடம்பெற்றது பட்டினப்பாலை. ஓகேங்களா? அடுத்து உழைப்பையும் ஒழுதும் இது ஒண்ணு தெரிய வச்சுக்கோங்க. தமிழாக்கம் செய்து தெரிஞ்சுக்கணும். கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால். சரிங்களா? பேங்க்னா வங்கி, செக்னா காசோலை, டிஜிட்டல் என்னது மின்னணு மயமா இருக்கு. அதெல்லாம் நம்ம இருக்கோம். டிமாண்ட் டிராப்ட்னா வரைவோலை, டிஜிட்டல்னா மின்னணு மயம், டெபிட் கார்டு அப்படின்னா வந்து பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. சரிங்களா? ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம், இ காமர்ஸ்னா இணையதள வணிகம். இப்ப அதிகமா இ காமர்ஸ் பிசினஸ் அதிகமா வைக்கிறாங்க. அடுத்து சுட்டு எழுத்து வினா எழுதுருப்பா. இது வந்து கண்டிப்பா அதிகமான ஒரு வினாக்கள் கேட்கிறாங்க. சுட்டு எழுத்துனா என்ன? முத உன்னை சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். இதுல 3 ஓரளவு சொல்லிடுறேன். ஆ இ உ. சரிங்களா? ஆனா இப்ப வழக்கத்துல வந்து ஊ என்ன சுட்டுறது அதிகமா இல்ல ஆ இ தான் இருக்கு.
இந்த சுற்றெழுத்துல 3 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா அகச்சுற்று, புறச்சுற்று, சுற்று திரிபு. அகச்சுற்று சொல்லின் உள்ளே இருந்து சுற்றுப்புறத்தை தருவது அகச்சுற்று. சொல்லின் வெளியே இருந்து சுற்றுப்புறத்தை தருவது புறச்சுற்று. சுட்டு திரிபு என்பது அந்த இந்த அம்மரம் இம்மரம் என்பது அந்த மரம் இந்த மரம் என்று மாற்றம் பெற்று வருவது சுட்டு திரிபு. அண்மை சுற்றுக்குரிய எழுத்து இ, தேமை சுற்றுக்குரிய எழுத்து ஆ. சரிங்களா? உங்களுக்கு இலக்காம தெளிவா நடத்தாலும் ஓரளவு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அடுத்து வினா எழுத்துன்னு பாத்தீங்கன்னா 5. ஏ யா ஆ ஓ ஏ. ஏ யா ஆ ஓ ஏ இதுதான் வினா எழுத்து. மொழிக்கு முதல்ல வரக்கூடியது 2. ஏ யா. மொழிக்கு இறுதியில வரக்கூடியது ஆ ஓ. முதல்ல இறுதியில வரக்கூடியது ஏ. சரிங்களா? இதுலயே அகவினா புறவினான்னு சொல்லுவாங்க. சொல்லின் வினா உள்ளே இருந்து சுட்டு வினா பொருளை தந்தா அதுக்கு பேரு அகவினா. சரிங்களா? சொல்லின் உள்ளே இருந்து வினா பொருளை தந்தா அதுக்கு பேரு அகவினா. அதே மாதிரி அந்த விநாயகத்தை நீக்கினாலும் பொருளை தந்தால் அதுக்கு பேரு புறவினா. சரிங்களா? இதுல இருக்க கலை சொற்கள் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? பண்டம்னா கமாடிட்டி. இதை பார்த்துக்கணும். இந்த பின்வர நவ மணிகள் இதை வந்து எப்படி அகர வரிசைப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோமேதகத்துல இருந்து ஆரம்பிக்கும். இல்லையா? கோமேதகம், நீலம். கோமேதகம் அடுத்து நீலம், அடுத்து பவளம், அடுத்து புஷ்பராகம், பாப்பு. சொல்லுங்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா மரகதம், புஷ்பராகம், மரகதம். இங்க பாருங்க பவளம், அதோட இம்மூலத்தை வச்சு புஷ்பராகம், இம்மூலத்தை வச்சு மரகதம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இம்மூலத்தை வச்சு மாணிக்கம். ஓகேங்களா? மாணிக்கம். அடுத்து முத்து, அடுத்து வைடூரியம், அடுத்த வைரம். பாருங்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து. சரிங்களா? அடுத்து வைடூரியம், அடுத்து வைரம். இது முக்கியமானது, நல்ல ஞாபகம். இதுல கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியம். பண்டம்னா கமாடிட்டி, பயணப்படகுகள் பெரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், இது எல்லாமே நீங்க படிக்கணும். கலப்படம்னா அடல்ட்ரேஷன், தொழில் முனைவோர் தான் என்டர்பிரனர். ஓகேங்களா? போயேஜ்னா கடற்பயணம், வணிகர் மெர்ச்சன்ட், நுகர்வோர் கன்சியூமர். நுகர்வோர் கன்சியூமர். ஓகேங்களா? இது வந்து நடத்திட்டு வினாக்கள் கேட்கிறேன், கண்டிப்பா ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? பாரதம் அன்றைய நாட்டங்கால். பாரதம் அன்றைய நாட்டங்கால் வந்து எழுது தாரா பாரதி. ஓகேங்களா? புதுமையில் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இதை இந்த பாடல் வரிகளை நீங்க நல்லா பாத்துக்கணும். சரிங்களா? பாடல் வரிகள் ரொம்ப முக்கியமானது. காளிதாசன் தேனிசை பாடல் வந்து காவிரி கலையில எதிரொலிக்குது, கம்போட அமிர்த கவிதைகள் கங்கைகள் இசையமைக்குதுன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? புல்வெளி எல்லாம் பூக்கானாகி அப்படின்னாலே அது வந்து யாரு? தாராபாரதி தான். தாராபாய் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். முக்கியமான அவரை பத்தி சொல்லிடுறேன். சரிங்களா? தாராபாய் இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இவர் வந்து என்ன நூல்கள் இருக்கான்னா புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, நிழல்களின் வெளிச்சங்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே, ஆஹ் அன்னைபுரம் தொடங்கி பக்கிங்காம் வரை, பூமியை திறக்கும் பொன்சாவி, இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான். சரிங்களா? பூமியை திறக்கும் பொன்சாவி, இது எல்லாமே என்னது? இவருடைய நூல்கள் தான். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா கவி ஞாயிறு என்று அடைமொழி பெற்றது. இந்த கவி ஞாயிறுன்னு வந்தாலே ஞாயிறு என்றதுல 3 பேர் வருவாங்க. சரிங்களா? கலை ஞாயிறு கூத்துப்படை நான் முத்தசாமி, மொழி ஞாயிறு தேவனைய பாவலர், கவி ஞாயிறு தாராபாரதி. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் காந்தி. காந்தியை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் இருக்கு. 19 ரவுலட் சட்டம். சரிங்களா? 19 ரவுலட் சட்டம். அப்போ ஒரு இது நடக்குது, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? காந்தியர் வந்து காந்தியார் வந்து பாரதியார் ஒரு கேள்வி கேட்பாரு, ஒரு இது கேட்பாரு, நீங்க வந்து கலந்துக்கிறது அவர் முடியாதுன்னு சொல்லிடுவாரு. உடனே இவர் இல்ல நான் சொன்ன மாதிரி நடக்கும்னு சொல்லிடுவாங்க. உடனே இவர் யாருன்னு காந்தியர் வந்து பாரதியார் கேட்பாங்க. அப்ப ராஜாஜி சொல்லுவாரு தமிழ்நாட்டு கவிஞர். ஏன்னா பாரதியாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று கூறியவர்னா ராஜாஜி. ஓகேங்களா? 1921 செப்டம்பர் மாதம் காந்தியடி வந்து அவருடைய உடையில மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்னு பாத்தீங்கன்னா அது வந்து மதுரை. ஓகேங்களா? மதுரை.
அவர் உடையில மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. அடுத்து பாத்தீங்கன்னா காந்தியில இருந்து ஒரு நாள் கானாடு காத்தான் காரைக்குடிக்கு பக்கத்துல இருக்கு, அங்க வந்தாரு. அங்க அவருடைய நண்பர் வந்து இருந்திருக்காரு, வீடு ஃபுல்லா வெளிநாடு போல அழகா பண்ணிருப்பாரு. இந்த பொருள் வந்து இந்த காசை என்ன கொடுத்தீங்கன்னா நான் பல மடங்கு உங்களுக்கு அழகுபடுத்தி தேவையில்லாம செலவு பண்ணி சொன்னாரு. அடுத்த முறை போகும்போது பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போவாரு, அப்ப எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கு, ஆடம்பொருளே இல்லாம இருக்கு. ஓகேங்களா. காந்தியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு தென்னாப்பிரிக்காவுல வாழ்ந்த காலத்திலேயே தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். எங்க வாழ்ந்த காலத்தில், சரிங்களா, எங்க வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை வந்து கலைஞர் கற்க தொடங்கினார் தென்னாப்பிரிக்கா. இவரை ரொம்ப கவர்ந்த நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு. ஓகேங்களா. ஜி போப் எழுதிய தமிழ் கையேடு. திருக்குறள் வந்து அவரை மிகவும் கவர்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையில இலக்கிய மாநாடு எந்த ஆண்டு நடைபெறுச்சுன்னா 1937. 19 ரவுலட் சட்டம், 21 செப்டம்பர் மாதம் அவர் மதுரைக்கு வர்றாரு. உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. சரிங்களா. அது வந்து யாருடைய கையேடு இவருக்கு ரொம்ப பிடிக்கிறார், ஜி போ பெரிய தமிழ் கையேடு அவரை கவர்ந்தது. அவர் எங்க வாழ்ந்தப்ப தமிழ் படிச்சா தென்னாப்பிரிக்கா வாழ்ந்த காலத்திலேயே தமிழை கத்துக்கிட்டாரு. சரிங்களா. எந்த வருஷம் இலக்கிய மாநாடு நடந்துச்சா 37. அப்ப ஊவேசாவுடைய பேச்சு இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால என்ன இவரோட அலையில இருந்து தமிழ் கற்கணும் அப்படின்னு ஆவல் எனக்கு உண்டாச்சு. ஓகேங்களா. அடுத்து வீரலங்கை வேலுநாச்சியார். இது முக்கியமான குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலக்கிய மாநாடு சென்னைப்பா, தமிழ்நாடு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி, தமிழ் கையேடு ஜி.பு. ஓகேங்களா. வேலுநாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காலம் வந்து 1730 to 1796. சிவகங்கை மீட்டான 1780. ஜான்சிராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயருக்கு வீரப்போர் புரிந்தார் வேலுநாச்சியார். இவங்க வந்து ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த முத்துவலி செல்லமுத்து மன்னனோட ஒரே மகள் தான் இந்த வீரமங்கை வேலுநாச்சியார். சரிங்களா. இவங்க யார மனம் புரிந்தாங்கன்னா சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதர். ஓகேங்களா. இவங்க வந்து எங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோட்டையில தங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு உதவி செய்தவர் யாருன்னா ஐதரவி தான். சரிங்களா. ஐதரவி தான் இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இவங்களுக்கு எந்தெந்த மொழி தெரியும் பாத்தீங்கன்னா, தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, இந்த மொழிகள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். யாருக்கு? வீரமங்கை வேலுநாச்சி. சரிங்களா. இதுல வந்து குழலி, சாரி, குயிலி, உடையாள், இவங்க 2 பேரும் வருவாங்க. சரிங்களா. அப்புறம் வந்து பெரிய மருது சின்ன மருதுன்னு வருவாங்க. தாண்டவராயன் அமைச்சர் வருவார். சரிங்களா. இது ஸ்டோரி தான். 4 வகை சொற்கள் நமக்கு தெரியும், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இந்த 4 வகை சொற்கள் தெரியும். உடையாளத்தான் எங்கன்னு சொல்லி கேட்டு குணப்படுத்துவாங்க. அவங்க சொல்லாதனால அவங்க கொண்டுருவாங்க ஆங்கிலேயர்கள். அதனால இவங்களுக்கு ஒரு உடையாளுக்கு ஒரு நடுகள் நடுவாங்க. குயிலி வந்து இந்த தீப்பந்தத்துல தானே குதிச்சிருவாங்க விஜயதசமி அன்னைக்கு. போச்சுங்க, விஜயதசமியாக தான் சிவகங்கை கோட்டைகள் திறக்கப்படும். இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்த 4 வகை சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா. சொல் இலக்கணத்துல வரக்கூடியது. இந்த வினை, இடை, உரி இது எல்லாமே சொல் இலக்கணத்துல வரக்கூடியது. இயல் 2 பராபர கண்ணி. பராபர கண்ணி பராபரமே அப்படின்னாலே யாருன்னா தாய்மானவர் தான். தாய்மானவர் பத்தி மூன்றே வினாக்கள் தான். தாய்மானவர் யார்கிட்ட வந்து தலைமை கணக்கா பணியாற்றினான்னு பாத்தீங்கன்னா விஜய ரகுநாதன் சொக்கலிங்கர் தான் இவரு தலைமை கணக்கா பணியாற்றினாரு. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கிரீனை பாத்துக்கோங்க. சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்னு கப்பல் நிறுவனத்தை பதிவு செஞ்சவர் வ.உ.சி. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1906. சரிங்களா. இது ஒரு இலக்கணம். இந்த மயங்கொழி பிள்ளைகள் நீக்க, வலுவற்ற சொற்களை நீக்கம் இருக்காங்க இல்லையா, ஒன்று, ஓர், ஒரு, இந்த 2 சொற்களுமே உயிர் எழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி ஓர் என்ற சொல் வரும். உயிர் மெய்யல் தொடங்க சொல்லுக்கு முன்னாடி ஒரு என்ற சொல் வரும். இப்போ ஓர் ஊர் அது கரெக்ட், ஒரு கடை அது கரெக்ட். சரிங்களா. ஓர் ஊர் கரெக்ட், ஒரு கடை கரெக்ட். பாருங்க, ஓர் ஏரி, ஒரு நகரம், ஒரு கடல். அதே மாதிரி அஃது. சரிங்களா. உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃதுன்னு வரணும், உயிர் மெய்யெழுத்துக்கு முன்னாடி அதுன்னு வரணும். அதனால நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம், இலக்கியம், லிட்ரேச்சர், கலைக்கூடம், ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, இது ரெண்டுமே முக்கியம். ஓகேங்களா. அடுத்து இயல் 2 பராபர கண்ணி. தாய் மாணவர் பத்தி கேட்கணும்னா முக்கியமானது
அவர் அவரை பத்தின மூணு வினாக்கள் தான். சரிங்களா? என்னன்னா, ஆஹ் தாய்மானவர் வந்து யார்கிட்ட தலைமை கணக்கா பணிபுரிந்தாரு? திருச்சியே ஆன விஜய ரகுநாத சொக்கலிங்கருக்கு தான் தலைமை கணக்கா பணிபுரிந்தாரு. இவருடைய பாடல்கள் எந்த மாதிரி போற்றப்படுதுன்னா, தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு போற்றப்படுது. ஓகேங்களா? கண்ணி அப்படின்னாலே 2 அடிகளில் பாடக்கூடிய பாடல் வகை. ஓகேங்களா? இந்த தாய்மானவர் வச்சு இன்னொன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய தாய்மானவர் என்று சொல்லக்கூடியவர் குடங்குடி மஸ்தான் சாஹிப். ஓகேங்களா? இதுல எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும், கூர் என்றால் மிகுதி. சரிங்களா? எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும், கூர் என்றால் மிகுதி. ஓகேங்களா? அடுத்து நீங்கள் நல்லவர், கலீல் கிப்ரான். இதுல ஒரு முக்கியமான பாடல்கள் என்னன்னா, கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. அதனால நான் கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. இப்பாடல்கள் இடம்பெற்ற கலீல் கிப்ரான் தான். சரிங்களா? இந்த கலீல் கிப்ரான் என்ன நாட்டை சேர்ந்தா, லெபனான் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு ஓவியர், கவிஞர், கற்றையாசிரியர், பன்முக திறன் கொண்டவர். இவரு இந்த இந்த நூல் மொழிபெயர்த்தது என்னன்னா, புவியரசு அப்படின்றத மொழிபெயர்த்து, புவியரசு தான் மொழிபெயர்த்திருக்காரு. என்ன நூல்னா தீர்க்கதரிசி அப்படின்னு. சரிங்களா? புவியரசு சாகித்ய அகாடமி வந்து வாங்குவாங்க. அது கையெழுத்துக்கான லெபனானை சேர்ந்தவர், கவிஞர், புதினாசிரியர், கட்டையாசிரியர், ஓவியர் அப்படின்னு பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர் தீர்க்கதரிசி அப்படின்னு நூல் எழுதி. ஓகேங்களா? அடுத்து பசிப்பினி போக்கிய பாதை. மணிமேகலைய மணிமேகலா தெய்வம் மணிபல்லவ தீவுக்கு கொண்டு வந்துச்சு. சரிங்களா? மணிமேகலைய மணிமேகலா தெய்வம் மணிபல்ல தீவுக்கு கொண்டு வந்துச்சு. அப்ப வைகாசி திங்கள்ல ஆபுத்திரன் கையில இருந்த ஒரு அரிய பாத்திரம் வரும். சரிங்களா? வைகாசி திங்கள் முழு நிலவு நாள்ல ஆபுத்திரன் கையில இருந்த ஒரு பாத்திரம் வரும். அதான் அமுத சுரபி. அந்த பாத்திரம் வந்து யார்ட்ட மணிமேல போகுது. மணிமேல அதை வாங்கிட்டு எங்க போறாங்க, ஆதிரிட்ட போய் விபரத்தை சொல்லிட்டு சாப்பாடு வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் எங்க கொடுக்குறாங்க, ஜெயில இருக்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அதை வந்து அந்த அரக்கோளன் பாத்துருவான். இதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்ப அந்த பொய்கை ஆற்று மேல அந்த பாத்திரம் வரும்னு பாத்தீங்கன்னா, வைகாசி திங்கள் முழுநிலவு விஜயதசமி நாள்லதான் சிவகங்கை கோட்டைகள் திறக்கப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மணிமேகலைக்கு சாப்பாடு விட்ட பெண் யாருன்னா ஆதிரை. சரிங்களா? கோமுகி அப்படின்னா, கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். அந்த முக்கியமான வரிகள் மட்டும் சொல்லிடுறேன், அது மாதிரி நல்லா. அடுத்து பாதம் வந்து ஒண்ணும் இல்லப்பா, ராமகிருஷ்ணன். இவர் என்ன நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதம் வந்து ஆசிரியர் வந்து ராமகிருஷ்ணன். இவர் தற்கால தமிழர்களால ரொம்ப குறிப்பிடத்தக்கன்னு சொல்லுவாங்க. இவர் எழுதின நூல் வந்து தேசாந்திரி, உபபாண்டவம், கதாவிலாசம், கால் முளைத்த கதைகள். இதான் இவர் எழுதின நூல்கள். தேசாந்திரி, உபபாண்டவம், கதாவிலாசம். ஓகேங்களா? பாருங்க, ராமகிருஷ்ணன் தற்கால தமிழ் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்களை இவருடைய படைப்புகள் நீங்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதை. ஓகேங்களா? அடுத்து பெயர் சொல். பெயர் சொல் அடிப்படையில் பொறுப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், திணைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதுல இலக்கணம் ஃபுல்லா உங்களுக்கு தெரியும், அதனால நான் ஓரல விட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா, அன்பில் இன்பம் காண்போம். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், முத்திரையனர் மலைத்திய கவிஞர். ஓகேங்களா? அடுத்து இயல் 3. இதுல திருக்குறள்ல எந்த நாள் இல்லாம எது இல்லாம இருக்க அறம் அப்படின்னு கேட்பாங்க. 4. அந்த 4 என்ன, பொறாமை, பேராசை, சினம், கடுகு. இது ஒரு முக்கியமான குறள். என்ன, ஆசிய ஜோதி. இயல் 3 ஆசிய ஜோதி. அதாவது ஆசிய ஜோதியை பொறுத்த வரைக்கும் கைமொழி தேசிய விநாயகர், எள்ளும் உள்ளும் கடந்து ஒன்னே பெரும் காலம் தெரியும் கடந்து ஒப்புவித்து வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுக்கும் வந்து கைமொழி தேசிய விநாயகரோட பாடல் தான். புத்தர் வந்து அரண்மனையை விட்டுட்டு அவரு வந்து அரச வாழ்வுக்கு வந்து அரண்மனையை விட்டு வந்தவர். சரிங்களா?
பிம்பிசாரமோட யாகத்துக்காக தான் ஆடு வந்துச்சு. அந்த ஆடு பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து அடிபட்டுருச்சு. அதை வச்சுதான் அவர் வந்து பேசுவார். சரிங்களா? அவங்கள போய் சத்தம் போடுவாரு. அது ஒரு பாடலா கொண்டு வரும். கைமணி தேசிய விநாயகர். இதுல இருக்க சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா முக்கியமானது. வீலும் விழும். கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு, பூதம்னா பூமி, பாட்னா உலகம். இந்த நாளுமே ரொம்ப முக்கியமானதுதான். மாரி, கும்பி, பூதளம். ஓகேங்களா? தேசிய விநாயகர் பத்தி முக்கியமானது என்னன்னா 36 வருஷம். ஓகேங்களா? கவிமணி தேசிய விநாயகர் 36 வருஷம் பள்ளி ஆசிரியர் பணியாற்றினாரு. இவருடைய அப்பா அம்மா பேரு சிவதான ஆதிலட்சுமி. இவர் எந்த ஊர்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். ஓகேங்களா? இவரு கவிமணி அப்படின்ற பட்டத்தை பெற்றவர். இவரு ஆஹ் எட்வின் அர்னால்ட் அவர் எழுதின ஆசிய ஜோதி தான் ஆங்கில மொழியில இவர் வந்து லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு நூலை தலைவிதான் எழுதப்பட்டுச்சு. இது யாருடைய வாழ்க்கையை கூறுதுன்னா புத்தரோட வாழ்க்கையை கூறுது. சரிங்களா? எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு நூலை தலைவித்தான்ப்பா இந்த ஆசிய ஜோதி எழுதிச்சு. இது யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி குறிப்பிடுதுன்னு பாத்தீங்கன்னா புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுது. கைமொழி தேசிய எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா மலரும் மாலையும், மருமக்கள் வழி மானியம், குழந்தை செல்வங்கள், பாந்தலூர் சாலை, உமர்கையா பாடல்கள், இது எல்லாமே இவருடைய நூல்கள் தான். ஓகேங்களா? புத்தரின் வரலாற்றை கூறும் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வியல் வாழ்பவர், எல்லாருக்கும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவிரை. மனிதநேயம் நமக்கு தெரியும். இதுல வந்து தமக்கன முயலான் ஒன்றால் பிறக்கன முயல உண்மையானே பூரா 400. வள்ளலார் வந்து ஒரு கடுக்கன் கதை. ஓகேங்களா? அதான் வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடியன் இது யாருடைய கூற்று? வள்ளலாருடைய கூற்று. அடுத்து வந்து இவர் வளர்ந்த சத்திய தர்மசாலை உருவாக்குனாரு. அன்னை தெரசா வந்து அமெரிக்கா நோபல் பரிசு பெற்றவங்க. எந்த வருஷம்னா 1979. சரிங்களா? அன்னை தெரசா 1979 அமெரிக்கா நோபல் பரிசு பெற்றவங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 80 வந்து பாரத இவங்களுடைய கூட்டு என்னன்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை இல்ல, மற்றொரு முறையில் நீ வாழும் முறை. இது யாருடைய கூட்டுனா அன்னை தெரசா. ஓகேங்களா? அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி 2014 அமெரிக்கா நோபல் பரிசு வாங்குவாங்க. இவரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துல 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டிருக்காரா. சரிங்களா? 103 நாட்டுல 80,000 கிலோமீட்டர் நடைபயணம் சென்று அந்த குழந்தையோட கல்வி உரிமைக்காக பாடுபட்டிருக்காரு. ஓகேங்களா? இவரு குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு திட்டத்தை கொண்டு வந்தவரு. இவர் சொன்ன கூற்று என்ன அப்படின்னா குழந்தை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். குழந்தைகளை தொழிலாளர்களா மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் மிக அழகானது. 2014 கைலாஷ் சத்யார்த்தி அமெரிக்கா நோபல் பரிசு. 1979 அன்னை தெரசா அமெரிக்கா நோபல் பரிசு வாங்கினாங்க. 80 அன்னை தெரசா பாரத விருது வாங்கினாங்க. ஓகேங்களா? அடுத்து முடிவில் இருக்கும் அணி இலக்கணம் வந்து அணி என்ற சொல்லுக்கு அழகு என்பது பொருள். இயல்பு நவிச்சனா உள்ளத உள்ளபடி சொல்றது இயல்பு நவிச்செயல். ஓகேங்களா? உயர்வு நவிச்செயல் என்பது மிகைப்படுத்தி கூறுவது. உயர்வு நவிச்செயல் என்பது மிகைப்படுத்தி கூறுவது. இதுல பாருங்க 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி இதுதான் கேட்டாங்க. இது என்ன அணினா இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா? பெருமையா சொல்லல, உள்ளத உள்ளபடி சொல்லிருக்காங்க. இதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா? சரி. இப்ப இந்த 6ஆம் வகுப்பு ஃபுல்லா முடிச்சாச்சு. இது சம்பந்தமான வினாக்கள் நீங்க தான் இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? கீழ்கண்ட எவ்வரிசையில் இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்துகிறார்? திங்கள், ஞாயிறு, மழை. ஓகேங்களா? திங்கள், ஞாயிறு, மழை. ஓகே. அடுத்து தை முதல் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. கூற்று சரியா தவறா? மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் அறுவடை திருநாள் இந்திர விழா கொண்டாடப்பட்டது. மலைக்கடவுளை தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் தான் என்னது திருவள்ளுவர் நாள். அடுத்து போகி பண்டிகை தான் இந்த விழா கொண்டாடப்படுறாங்க. அப்ப இது ரெண்டுமே வெரி குட், ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள்.
ஆள் முதலெழுத்து இருக்கு, அம்பு முதலெழுத்து இருக்கு, அத்து முதலெழுத்து இருக்கு. அப்ப கருவி, வெரி குட், டி ஆன்சர். முதலுக்கு டி, அடுத்து கருவி, வெரி குட். சரிங்களா? அடுத்து பாருங்க, தமிழ் என்ற சொல் எதுல இருக்கு? தொல்காப்பியத்துல இருக்கு. தமிழ் என்ற சொல் எதுல இருக்கு? தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் என்ற சொல் எதுல இருக்குது? தமிழன் கண்டாய், அப்பர் தேவாரம். தமிழ்நாடு என்ற சொல் எதுல இருக்குது? சிலப்பதிகாரத்துல இருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆகின் இருக்குங்களா? சப்பாத்தி கள்ளி தாளையின் தாவர இலை பெயர்கள் என்ன? தலை அப்படின்னா மல்லித்தலை. சரிங்களா? தலைனா மல்லித்தலை, தாள்னா நெல் தாள், கேழ்வரகு தாள். சப்பாத்தி கள்ளி தாழை என்பது மடல். இலை வந்து ஆலமரம் அரச மரம் இலை. ஓகேங்களா? ஆலமரம் அரச மரம் இலை. புரியுதுங்களா? இதுல சப்பாத்தி கள்ளி தாழை தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? சப்பாத்தி கள்ளி தாழை என்பதுக்கு என்ன ஆன்சர்? மடல். இந்த தலை என்பது எதை குறிக்குது? மல்லித்தலையை குறிக்குது. தலை வந்து மல்லித்தலை. ஓகேங்களா? தாள் வந்து எதை குறிக்குது? நெல்லு, கேழ்வரகு. நெல்லு, கேழ்வரகு. இது வந்து ஆலமரம் அரச மரம். ஆலமரம் இல, அரச மரம் இல, வாழை மரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தமிழ் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்னது? தொல்காப்பியம். இதுதான் சரியான விடை. திருக்குறள் வந்து என்னது? அறநூல். திருக்குறள் அறநூல். சிலப்பதிகாரம் காப்பியம். மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்றதுக்காக தொல்காப்பியம் போடுறோம். சாதாரண இலக்கண நூல்கள்னு சொன்னாலே நன்னூல் தொல்காப்பியம் தான். ஓகேங்களா? தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் என்ற பாடலின் ஆசிரியரான பாரதிதாசன். சரி, பாரதிதாசன், காசி ஆனந்தன், பெருஞ்சித்திரனார், பாரதியார். அப்ப உனக்கும் எனக்கும் அப்படின்னாலே காசி ஆனந்தன். ஓகேங்களா? இதுல பாரதிதாசன் வந்து ஒரு கூட்டு சொல்லி, என்ன கூட்டுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கூட்டு சொல்லிருக்காரு. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன். இது 9ஆம் வகுப்பு பாட புத்தகத்துல இருக்கு. மண்ணடிமை தீருமா என இடிமுழக்கம் செய்தவர். ஓகேங்களா? அடுத்து பெருஞ்சித்திரனாரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவர் எழுதிய நூல்கள். பாரதியார் வந்து பெண்களை பத்தி என்ன சொன்னா, முடியாது பெண்ணாலே, விடியாது பெண்ணாலே என்ற கேள்வினை எதிர்த்து துவைத்தவர் யாரு? பாரதியார். விடியாது பெண்ணாலே என்ற கேள்வியை மிதித்து துவைத்தவர் யாரு? அது வந்து பாரதியார். அடுத்து பாருங்க, எட்டுத்திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உணவு பேரை நிலவு தாழ எழுத வேண்டும் என்ற பாணாசை அறிவு. ஓகேங்களா? வாணிதாசன் வந்து வான் தோன்றி வழி தோன்றி மண் தோன்றின்னு வரும். சரிங்களா? வான் தோன்றி வழி தோன்றி மண் தோன்றின்னு வரும் வாணிதாசன். வாணிதாசன் பாத்தீங்கன்னா ஆஹ் இனிமே தமிழுக்கும் அமுதென்று பேர். இந்த சித்திலே இருக்காங்க, அதை சொன்னேன். தமிழுக்கும் அமுதென்று பேர். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, பாரதியார் சொல்லிப்பார் இல்லையா, நெஞ்சில் உறவும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே. நிறைய இருக்கு, பாரதியோட மேற்கோள்கள் நிறைய இருக்கு. அது ஒவ்வொரு நாள் வரப்ப குரலத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை. கா ஒரு மாத்திரை.
நெடிலெழுத்தை ஒழிக்கும் கால அளவு 2 மாத்திரை. ஆனாலும் 1 மாத்திரை, காணாலும் 1 மாத்திரை தான். ஆவணா 2 மாத்திரை. மெய்யெழுத்துகள் மெய்யெழுத்து ஒழிக்கும் கால அளவு 1/2 மாத்திரை. இக்கு ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு 1/4 மாத்திரை. இதுதான் தப்பானது. ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு 1/2 மாத்திரை. ஆயுத குறுக்கம்னா 1/4 மாத்திரை. சரிங்களா? உலகிலேயே எந்த நாடு முதல்ல ரோபோ குடியுரிமை வழங்கியது? சவுதி அரேபியா. சரிங்களா? பிழையற்ற தொற்று. என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது. தப்பு. என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஓகேங்களா? பேஸ்புக்னா என்னது? முகநூல். வாட்ஸ்அப்னா புலனம். ஆப்னா செயலி. இன்டர்நெட் என்றால் இணையம். 4321. தமிழோட முதல் காப்பியம் என்று சொல்லப்படுவது சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் என்று சொல்லப்படுவது சிலப்பதிகாரம். இந்த மணிமேகலை வந்து பாத்தீங்கன்னா தமிழோட 2வது காப்பியம். தமிழின் 2வது காப்பியம். தமிழின் 2வது காப்பியம் மணிமேகலை. கம்ப ராமாயணம். சரிங்களா? தமிழ்ல மிகப்பெரிய நூல். தமிழின் மிகப்பெரிய நூல் தான் இந்த கம்பராமாயணம். சரிங்களா? தமிழோட இலக்கண நூல் தான் இந்த தொல்காப்பியம். ஓகேங்களா? காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்ற மனதார பாராட்டியவர் யாரு? தந்தை பெரியார். ஓகேங்களா? கொள்வதும் நிகழ்கொள்ளாது கொடுப்பதும் குறைபாடு என்ற பாடவெளி இடம்பெற்றவர் வந்து என்னன்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலை. கொள்வதும் விலை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது அப்படின்னு சொல்றது பட்டினப்பாலை. ஓகேங்களா? இதுலயே புறநானூறுக்கு ஒரு பாடல். புறநானூறு பாடல்கள் படிச்சோம் இல்லையா? என்னது? தன்னாடு விளைந்து வெண்ணல் போற்றி வெண்ணல் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. தன்னாடு விளைந்த புக்லயே இருக்கான அந்த புறநானூறு சொல். வெண்ணல் தந்து. ஓகேங்களா? பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி. இது வந்து நற்றினையில இருக்கக்கூடிய மாத்தி சொல்றேன். புறநானூறு பாடல் வந்து இயல் டேர்ம் 3ல இருக்கு. பிறவும் தமபோல் பிறவும் தமபோல் செய்யும் அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிச்சு இல்லையா புறநானூற்றுல? தமக்கென புயலான ஒன்றால் பிறர்க்காம் முயல்ன உண்மையானே. புறநானூறு. தமக்கென முயலான ஒன்றால் தமக்கென முயலான ஒன்றால் பிறர்க்கென முயல்ன உண்மையானே. முயலுனர் உண்மையானே. ஓகேங்களா? இது புறநானூற்று பாடல் வரிகள் தான். இந்த பாடல் வரிகள் அப்பப்போ மனப்பாடம் ரொம்ப ஈஸி. அடுத்து பரிபாடல் வந்து 6ஆம் வகுப்புல கிடையாது. நற்றிணை இருக்கு. சரிங்களா? தன்னாடு வந்த வெண்ணல் தந்து. தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து அப்படி ஆரம்பக்கூடிய பாடல் வரி. சரிங்களா? மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யினோவு என்கிற மேலாடை. இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யாரு? தாரா பாரத். தாரா பாரத். ஓகேங்களா? கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வீரகாவியம்,
காவியப்பாவை, பூங்கொடி, இது மூணுமே அவர் எழுதினது. தேன்மலை வந்து அவர் எழுதாரு. தேன்மலை வந்து சுரதாவுடைய நூல். ஓகேங்களா? தேன்மலை வந்து சுரதாவுடைய நூல். ஓகேங்களா? அடுத்து இது வந்து இதே சுரதா வந்து என்னென்ன நூல் எழுதிட்டாரு? சுவரும் சுண்ணாம்பும், துறைமுகம், கமலம் என்ற சொல்லின் பொருள் களம், சாரி, களம் என்ற சொல்லின் பொருள் கப்பல். சரிங்களா? கடல் என்றால் ஆழி. செருனாலும் வயல் தான். ஓகேங்களா? செருனாலும் வயல் தான், கழனினாலும் வயல் தான். காட்டை குறுக்கும் வேறு பேர்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல காடுனாலும் காடுதான், அழுவம் அதுவும் காடுதான். சரிங்களா? சும்மா 2 உதாரணம் முடியாது. கவிஞர் என்ற பெயரின் மாத்திரை அளவு என்ன? ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை, ஒரு மாத்திரை, அரை மாத்திரை. ஓகேங்களா? மொத்தம் 3 மாத்திரை. தமிழ் மொழி உபநிலையில போற்றப்படும் நூல் எது? தாயுமானவர் பாடல். பொங்கல் என்பது பொங்குதல், கல் விகுதி பெற்று வருது. அப்ப இது தொழிற்பெயர். ஓகேங்களா? ஆசிய கடலில் மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? சீனா. ஆசிய கடலிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க உள்ளதுன்னு பாத்தீங்கன்னா சீனா. கல்கத்தாவுல இருக்கிறது வந்து இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம். சரிங்களா? இந்த நூலகத்தை பத்தின குறிப்புகள் வந்து 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இருக்கு. அதாவது சரிங்களா, இங்க வந்து என்ன இருக்கா, லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூல். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகேங்களா? இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய நூலகம் அப்படின்ற பெருமையை தாங்கி நிக்குது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். கொல்கத்தாவில் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேசிய நூலகம் சொல்லுவாங்க. இது இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் தான் கொல்கத்தாவில் இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இத பத்தின ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா 1836 தொடங்கி 1953 தான் பொதுமக்களோட பயன்பாடுக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இது வந்து தேசிய நூலகம் தான். இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், தேசிய நூலகம் என்று சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா கொல்கத்தாவில இருக்கு. சரிங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகம் எங்க இருக்கு? சென்னையில இருக்குல்ல, அது தெரியும் இல்லையா? இந்த கொல்கத்தா இருக்க தேசம் வந்து ஆவண காப்போன் நூலகம்னு சொல்றாங்க. உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே நிழல். இது என்ன சொல்றாங்க? இதுல இருக்க அடி எதுகை மோனை. எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்று இருப்பது. சரிங்களா? அப்ப உள்ளத்தால் இங்கே 2ஆம் எழுத்து இருக்கு, இங்கே 1ஆம் எழுத்து இருக்கு. அடி எதுகை வந்துருச்சுங்களா? அடுத்து பாருங்க சீர்மோனை. இங்கேயும் முதல் எழுத்து, இங்கேயும் முதல் எழுத்து வந்துருச்சுங்களா? இங்கேயும் கா, இங்கேயும் கா. அப்ப என்ன இருக்கு? அடி எதுகை, சீர்மோனை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்து எந்த நூலை பெற்றிருக்கு? வீரர் ஒருவரின் வெள்ள ஊசி 10 ரூபா, பதிற்று 10. சரிங்களா? இது வந்து காணாற்பது வந்து கடநீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. காணார். யாரிடம் தாய்மானவர் கலக்கராக பணிபுரிந்தார்? விஜய ரகுநாத சொக்கலிங்கத்தை கலக்கராக பணிபுரிந்தார். முகி என்பதன் பொருள் என்ன? முகம். ஓகேங்களா? எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதாத நூல் எழுது? தேசாந்திரி, பால்முளைத்த கதைகள், கதாபிலாசம், உபபாண்டவம். இது 4மே அவர் எழுதுனது. எழுதாத நூல் வந்து விரல் நுனி வெளிச்சங்கள். இது யார் எழுதுனா தாரா பாரதி எழுது. சரிங்களா? இது எங்களுக்கு விரல் நுனி வெளிச்சங்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே, இது எல்லாமே யார் எழுதுறது? தாரா பாரதி எழுது.
எது சிறந்த அறம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது, பிறர் வாழ்வில் தலையிடாமல் இருப்பது, தன் வேலையை மட்டும் செய்வது. உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பது. மரம் என்பது பண்பு பெயரா சினை பெயரா? சினை பெயர். பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன? கண் என்பது சினை பெயர், பறவை காரண பெயர், தலை சினை பெயர், செம்மை என்பது பண்பு பெயர். சரிங்களா? கண் என்பது சினை பெயர், பறவை என்பது காரண பெயர், தலை என்பது சினை பெயர். இதுல செம்மை மட்டும்தான் பண்பு பெயர். ஓகேங்களா? திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். ஓகேங்களா? இவர் திராவிட வானம்பாடி அப்படின்னு சொன்னவர் என்ன? அதுல அண்ணா. காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? மதுரை. எந்த வருஷம் வந்தாரு? 1921 செப்டம்பர் மாசம். யார் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆராயும் அறிவு உடையவர்கள். ஓகேங்களா? ஒப்பனை என்பதன் ஆங்கில சொல் மேக்கப். டிஃபன்னா சிற்றுண்டி, சிப்ஸ்னா சில்லுகள், வெல்கம்னா நல்வரவு. டிஃபன்னா சிற்றுண்டி. ஓகேங்களா? சிப்ஸ்னா சில்லு. அதே சமயம் கல்ச்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், வெல்கம்னா நல்வரவு. தாள் என்பதன் பொருள் நாக்கு. ஓகேங்களா? யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம். விவேகானந்தர். காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள். ஓகேங்களா? காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள். அப்துல் கலாம் மாணவர் நாள். நேரு குழந்தைகள். ஓகேங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் வைக்கப்பட்டுள்ளது? அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தமிழ் நூல்கள் எந்த தளத்துல வச்சிருக்காங்க? 2ஆம் தளம். ஏன்னா தலைத்தளம் என்னது? பிரெய்லி நூல்கள், சொந்த நூல் படிப்பகம். முதல் தளம் பருவ இதழ்கள். குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 4ஆம் தளத்துல என்ன இருக்கு? 2ஆம் தளம். இதுல 4ஆம் தளத்துல இருக்கு கலைத்தளம் என்னது? பிரெய்லி நூல்கள், சொந்த நூல் படிப்பகம். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் லா காலேஜ் சொன்னேன். பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. சரிங்களா? 3ஆம் தளம் கணித அறிவியல், கணினி அறிவியல், கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். ஓகேங்களா? 6ஆம் தளம் என்னது? என்ஜினியரிங்கா? பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. பொறியியல், வேளாண்மை, திரைப்படம். சரிங்களா?